Dear students, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி 13வது வீடியோ. இந்த வீடியோவில் சில முக்கியமான உச்சரிப்புகளை பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, ஆங்கிலம் வாசித்தலை வேகமாக கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்கிறார்கள். அதற்கான ஆலோசனைகளை நான் சொல்லி வருகிறேன். இந்த வீடியோவிலையும் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனையை நான் தருகிறேன். அந்த ஆலோசனை நீங்கள் பயன்படுத்தினால் இன்னும் கூட கொஞ்சம் வேகமாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம். அது பாடத்தினுடைய நடுவில் நான் உங்களுக்கு தருகிறேன். முதலாவது, இப்பொழுது இந்த உச்சரிப்புகளை நம்ம பயிற்சி செய்யலாம், வார்த்தைகளையும் பயிற்சி செய்யலாம். நான் சொல்ல சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். சா, சே, சி, சோ, சு, ஸ்கா, ஸ்கே, ஸ்கீ, ஸ்கோ, ஸ்கூ. இப்போது இந்த எஸ்சி, இந்த ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வருகிற வார்த்தைகள், அவற்றை நம்ம பயிற்சி செய்யலாம். சொல்லுங்கள், நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லணும். ஸ்கூல், ஸ்கேல், ஸ்கோர், ஸ்கார், ஸ்கேர். இப்பொழுது இந்த வார்த்தைகள், இதில் இந்த வார்த்தைகள் எல்லாம் இரண்டாவது எழுத்து சைலண்ட் ஆகிடுது, அதாவது அமைதி எழுத்தாயிடுது. அதனால் வெறும் எஸ் உச்சரிப்பு தான் அதுக்கு வரும். இப்போ நான் வாசிக்கும்போது உங்களுக்கு புரியும். சென்ட், சயின்ஸ், சீனரி, சிசர்ஸ். நான் மறுபடியும் படிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். ஸ்கூல், ஸ்கேல், ஸ்கோர், ஸ்கார், ஸ்கேர், சென்ட், சயின்ஸ், சீனரி, சீசர்ஸ். இப்பொழுது கீழே உள்ள அந்த உச்சரிப்புகளையும் வார்த்தைகளையும் நாம் பார்க்கலாம். வாசிக்கிறேன், நீங்களும் வாசிங்க. சா, சே, சி, சோ, சு, ஷா, ஷே, ஷி, ஷோ, ஷூ. இந்த உச்சரிப்பு சிலருக்கு கஷ்டம், சரியா? அந்த ஷுன்ற உச்சரிப்பு வராது. அது கொஞ்சம் பயிற்சி செஞ்சுக்கோங்க. நான் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. ஷா, ஷே, ஷி, ஷோ, ஷூ. இப்பொழுது நாம் வார்த்தைகளை வாசிக்கலாம். ஷீ, ஷெட், ஷேக், ஷேர், ஷைன், புஷ், ரஷ், கேஷ், ஃபிஷ், லேஷ், ஃப்ளாஷ், டிஷ், கிரஷ். அடுத்த பக்கம் பார்க்கலாம். இப்போ இது சா, சே, சி, சோ, சு. இந்த எஸ்ஸும் கேயும் சேரும்போது அதே மாதிரி தான். எஸ்சி சேரும்போது நம்ம எப்படி ஸ்கான்னு படித்தோமோ அதே மாதிரி தான். ஸ்கா, ஸ்கே, ஸ்கீ, ஸ்கோ, ஸ்கூ, skate,
ஸ்கில், ஸ்கின், ஸ்கெட்ச், ஸ்கை, ஆஸ்க், மாஸ்க். ஓகேவா? அடுத்தது கீழே உள்ள இந்த உச்சரிப்புகளை பார்க்கலாம். சா, சே, சி, சோ, சு, ஸ்மா, ஸ்மே, ஸ்மீ, ஸ்மோ, ஸ்மூ. இந்த எழுத்துக்கள், இந்த எஸ்ஸும் எம்மும் சேர்ந்து வந்திருக்கிற அந்த உச்சரிப்பு வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்மால், ஸ்மார்ட், ஸ்மியர், ஸ்மாஷ், ஸ்மெல், ஸ்மைல். அடுத்து நம்ம அடுத்த பக்கம் போகலாம். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஒரு குறிப்பு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதாவது இங்கிலீஷ் நாங்கள் வேகமாக கற்றுக்கணும், இங்கிலீஷ் வாசிக்கிறதும் சரி, அடுத்த லெவல் இங்கிலீஷ் பேசுகிறதும் சரி வேகமாக கற்றுக்கணும், அல்லது வேறு எந்த பாடத்தை வேகமாக கற்றுக்கணுனாலும் என்ன செய்யணும் அப்படின்னு அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த இசைக்கருவிகள்லாம் வாசிப்பாங்க. இந்த வயலின் வாசிக்கிறவர், வீணை வாசிக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்கள்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, டெய்லி அந்த வயலின் வாசிக்கிறவங்களே எவ்வளவு வருஷம் ப்ராக்டிஸ் ஆனாலும், ஒரு 15-20 வருஷமாக அவங்க வாசிச்சுட்ருப்பாங்க. இருந்தாலும் தினசரி அந்த வயலின் எடுத்து அவங்க 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ வாசிப்பாங்க. சரியா? அதே மாதிரி விளையாட்டு வீரர்களும் பார்த்திங்கன்னா விடியற் காலையிலும் கிரவுண்டுக்கு போயிடுவாங்க. ஃபுட்பால் ஆடுறவங்க காலையில் போய் கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, சாயங்காலம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போ அது அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குறது மாத்திரம் இல்லை, மனதில் நல்ல ஆழமாக பதிஞ்சிருது. அப்போ நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும், ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கணும், அல்லது ஆங்கிலம் பேச கற்றுக்கணும், நல்லா மற்றவங்கள மாதிரி இங்கிலீஷ் நல்லா புரிஞ்சுக்கணும், நியூஸ் பேப்பர்லாம் படிக்கணும்னு நம்ம ஆசைப்படும் போது அதுக்கு நம்ம தினசரி பயிற்சி செய்யணும். அதில் ஒரு ஆர்வம் வளர்த்துக்கோங்க, தினசரி பயிற்சி செய்யுங்க. சரியா? இப்பொழுது தொடர்ந்து இந்த பக்கத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன காரியம், அந்த டிப்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும், அந்த ஆலோசனை உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்பொழுது நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். சா, சே, சி, சோ, சு, ஸ்னா, ஸ்னே, ஸ்னீ, ஸ்னோ, ஸ்னூ, ஸ்நாக், ஸ்னெயில், ஸ்னேர், ஸ்னோர், ஸ்னேக், ஸ்னாப், ஸ்னோ, ஸ்னீஸ், ஸ்னாப். ஓகேவா? இப்போ கீழே உள்ள அந்த உச்சரிப்பையும் வார்த்தைகளும் பார்க்கலாம். சா, சே, சி, சோ, சு, ஸ்பா, ஸ்பே, ஸ்பீ, ஸ்போ, ஸ்பூ. இப்போ வார்த்தைகள், இந்த எஸ்ஸும் பியும் சேர்ந்திருக்கிற வார்த்தைகள். ஸ்பேஸ், ஸ்பாட், ஸ்பிளாஷ், ஸ்பீக், ஸ்பெண்ட், ஸ்போர்ட், ஸ்பெஷல், வாஸ்ப், கிளாஸ்ப். இப்பொழுது அடுத்த பக்கம். இப்போ நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி வாசிங்க. சா,
சே, சி, சோ, சு, ஸ்டா, ஸ்டே, ஸ்டீ, ஸ்டோ, ஸ்டூ. இந்த எழுத்துக்கள் சேர்ந்திருக்கிற வார்த்தைகள். ஸ்டேர், ஸ்டெப், ஸ்டாப், ஸ்டேர், ஸ்டோர், ஸ்டேஜ், ஸ்டோரி, ஸ்டாண்ட், ஸ்டார், லிஸ்ட், லாஸ்ட். அடுத்து கீழே உள்ள உச்சரிப்பும் வார்த்தைகளும். சா, சே, சி, சோ, சு, ஸ்வா, ஸ்வே, ஸ்வி, ஸ்வோ, சு. வார்த்தைகளை படிக்கிறேன். ஸ்வீட், ஸ்வான், ஸ்வாலோ, ஸ்வெட். இது ஸ்வெட், சரியா? இதுதான் ஸ்வீட். ஸ்வெட், ஸ்விங், ஸ்விம், ஸ்வாம்ப், ஸ்வெட்டர், ஸ்வோலன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி. இப்பொழுது ஆங்கிலத்தை அடிப்படையாக வாசிக்கும் ஒரு எளிமையான பயிற்சியை நான் உங்களுக்கு இந்த காணொளிகள் மூலமாக தருகிறேன். இன்றைக்கும் கூட ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு துவக்குகிறேன். ஒவ்வொரு வீடியோலையும் ஆங்கிலம் வேகமாக கற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் நம்முடைய ஞாபக சக்தியை, கற்றல் திறனை எப்படி அதிகரிப்பது அப்படிங்கிறத பற்றி சில காரியங்கள், சில வார்த்தைகள் சொல்லுகிறேன் ஒவ்வொரு பாடத்துலேயும். அது பாடத்தினுடைய நடுவிலோ அல்லது கடைசியிலோ அதை பற்றி நான் சொல்லுகிறேன். அதே மாதிரி இந்த பாடத்திலும் கூட உங்களுக்கு நினைவாற்றலை எப்படி அதிகரிக்க முடியும், நம்ம கற்றுக்கொள்ளுகிற வேகத்தை எப்படி அதிகரிக்க முடியும் என்பதை குறித்து நான் சொல்ல இருக்கிறேன். அதுவும் கூட ஞாபக சக்தி, அந்த கற்றுக்கொள்ளுகிற திறனை அதிகரிக்க ஏதாவது மருந்துகள் இருக்கிறதா, அதை குறித்து நான் இன்றைக்கு சொல்லப் போகிறேன். இப்பொழுது நாம் பாடத்தை பார்க்கலாம். அதற்கு பிறகு அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது இந்த எழுத்து கூட்டல் TW இது சேர்ந்தால் என்ன உச்சரிப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். TWA அது எப்படி உச்சரிக்கப்படுகிறது? ட்வா அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது. டுவா, டுவா அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது. உதாரண வார்த்தைகள் இங்கே கொடுத்துருக்கேன். ட்வா, ட்வி, அது மாதிரி டூ, அது மாதிரி வார்த்தைகள் இங்கே வருது அந்த உச்சரிப்பில். இப்போ நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். ட்விங்கிள், ட்வீட், ட்வீசர், 12, twice, 20, 12, twist, twine, two. சரி, அடுத்தது MB. இந்த இரண்டு எழுத்துக்கள் சேரும்பொழுது இந்த B சைலண்ட் ஆகிடுது. சரியா? இதை எப்படி படிக்கணும்? இம்புன்னு படிக்கக்கூடாது, அப்படின்னு படிக்கணும். அவ்வளோதான். பியும் சேர்ந்து வந்தால். இது வார்த்தைகளில் பெரும்பாலும் கடைசியில் தான் வரும். வார்த்தை உதாரணங்களை நான் வாசித்து காட்டுறேன். கோம், லேம், தம். இப்பொழுது அடுத்த எழுத்து கூட்டல்களை பார்க்கலாம். இங்கே கட்டம் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதுக்கு உதாரண வார்த்தைகளும் கொடுத்துருக்குறேன். இதை நான் வாசிக்க நீங்களும் திருப்பி சொல்லணும். கா, கே,
கி, கோ, கு, சா, சே, ஷி, சோ, ஷு. இங்கே இந்த சிஹெச்சும் சேர்ந்தா ச் அப்படிங்கிற உச்சரிப்பு வருது. ஓகேவா? இப்பொழுது நம்ம வார்த்தைகளை பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்க. சேஞ்ச், சிக்கன், சார்ஜ், சின், சீஸ், சர்ச், சைல்டு, லஞ்ச், பீச், மச், ஏக், ஸ்டமக். சரியா? இந்த ரெண்டுத்துல மட்டும் இக்குன்ற உச்சரிப்பு வருது. மீதிலெல்லாம் சிஹெச் வந்து இச்சுன்ற உச்சரிப்பு வருது. அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். இப்பொழுது இந்த சிகே இது சேரும்போது க்குன்ற உச்சரிப்பு வருது. அதற்கு உதாரணமான வார்த்தைகள் நான் படிக்க படிக்க நீங்களும் திருப்பி சொல்லணும். பேக், லேக், ரேக், அட்டாக், டெக், சிக், பிக், லாக், ராக், டக், லக். அடுத்து இந்த ஜியும் ஹெச்சும் சேரும்போது என்ன உச்சரிப்பு உண்டாகுது அதை நம்ம வார்த்தைகளில் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சில இடங்களில் குன்னு உச்சரிப்பு வருது, சில இடங்களில் இஃப்னு உச்சரிப்பு வருது. பார்க்கலாம். இது கோஸ்ட். சரியா? இதில் குன்ற உச்சரிப்பு வருது. லாஃப், காஃப், ரஃப், தோ. இந்த வார்த்தை என்ன? தோ. அடுத்தது இந்த எழுத்துக்கூட்டல் பார்ப்போம். எல்டி. இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்க. ஃபீல்டு, ஹெல்டு, வெல்டு, ஓல்டு, கோல்டு, ஃபோல்டு, ஹோல்டு, டோல்டு, பில்டு. அடுத்தது இந்த எல்எஃப் இது சேர்ந்தா என்ன உச்சரிப்பு வருது அப்படின்னு பார்ப்போம். காஃப், கல்ஃப். சரியா? இங்கே வந்து சைலண்ட் ஆகிடுது. காஃப்னு சொல்லும்போது வெறும் எஃப் உச்சரிப்போடு வந்துடுது. இங்கே கல்ஃப்னும் போது அந்த இல்லு எஃப் ரெண்டும் சேர்ந்து வருது, கல்ஃப். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். எல்கே சேரும்போது இல்க் அப்படிங்கிற சவுண்டு வருது, இல்க்கு. சரியா? உதாரண வார்த்தைகள் மில்க், சில்க், ஹல்க். அடுத்தது எல்எம். சரியா? இது என்ன உச்சரிப்போட வருதுன்னு பார்ப்போம். காம், பாம், எல்ம், ஃபில்ம். இந்த ரெண்டு வார்த்தையில் எல் வந்து சைலண்ட் ஆகிடுது. ஓகேவா? இந்த வார்த்தைகளில் உச்சரிக்கப்படுகிறது. அடுத்தது எல்டி. சரியா? இதை பாருங்க, இல்ட் அப்படின்னு உச்சரிக்கப்படுது. மால்ட், சால்ட், பெல்ட், போல்ட், கோல்ட், ஃபெல்ட், ஃபால்ட், ஹால்ட். அடுத்தது எம்பி, எம்மும் பியும். சரியா?
இது இம்பு அப்படின்னு உச்சரிக்கப்படுது. சரி, இதில் உச்சரிப்பு உண்டு. பி வந்து உச்சரிப்பு உண்டு. கேம்ப், ஸ்டாம்ப், ஸ்டம்ப், ஸ்வாம்ப். அடுத்த பக்கம் பார்க்கலாம். இங்கே என்டி உச்சரிப்பு உண்டு அப்படின்ட்டு. ஹேண்ட், லேண்ட், எண்ட், லெண்ட், மெண்ட், பைண்ட், ஃபைண்ட், ரவுண்ட். அடுத்தது இங்கு அப்படிங்கிற உச்சரிப்பு. சரியா, பார்க்கலாம். பேங், ரேங், ரிங், சிங், திங், ஃபிங்கர், லாங், சாங், ராங். அடுத்தது என்கே அப்படிங்கிற உச்சரிப்பு. அது எப்படி உச்சரிக்கப்படுது? இங்கு, இங்கு அப்படின்னு வரும். சரியா, வாசிக்கிறேன். லிங்க், இங்க், டேங்க், தேங்க், சிங்க், மங்க். அடுத்தது என்டி உச்சரிப்பு. ஆண்ட், பேண்ட், டென்ட், ரெண்ட், பெயிண்ட். அடுத்தது இந்த பிஹெச் உச்சரிப்பு பாருங்க. ஃபோன், ஃபோட்டோ, கிராஃப், ஃப்ரேஸ். அப்போ பியும் ஹெச்சும் சேரும்போது ஃப், அந்த எஃப்னுடைய உச்சரிப்பு வருது. அடுத்தது ஆர்டி, அந்த உச்சரிப்பை வார்த்தைகளில் பார்க்கலாம். ஃபார்வர்டு, பேர்டு, கர்டு, கார்டு. சரியா, அந்த ஆர் வந்து அப்படிங்கிற சவுண்டாக மாறிடுது. அந்த முன்னால் உள்ள வவல் எழுத்தோட, உயிரெழுத்தோட சேர்ந்து அப்படி அப்படிங்கிற சவுண்டோட வந்து மாறிடுது. அடுத்தது ஆர்கே, அதை வார்த்தைகளில் வாசிக்கிறேன். பார்க், கார்க், மார்க், ஷார்க். அடுத்தது ஆர்என் உச்சரிப்பு. இது பாருங்க. டர்ன், லேர்ன், burn, corn, morning, sharp, harp. அதாவது இந்த ஆர்பி உச்சரிப்பு. ஓகேவா, ஷார்ப், ஹார்ப். அடுத்தது ஆர்டி அப்படிங்கிற உச்சரிப்பு. அது இர்ட், இர்ட் அப்படின்னு வரும். பார்ட், ஹார்ட், கார்ட், ஆர்ட், ஷர்ட். சரியா, இப்போ இந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் பதிந்திருக்கும். இதை சரியாக மனதில் பதியலைன்னா நீங்கள் திரும்ப போட்டு பார்க்கணும். அடுத்தது உங்களுக்கு நினைவாற்றலை அதிகப்படுத்துவதும் வேகமாக கற்றுக்கொள்வதும், அதை பற்றி சில காரியங்கள் சொல்கிறேன். அப்படின்னு என்ன காரியம் சொன்னேன் அப்படின்னா, அதற்கு ஏதாவது மருந்துகள் இருக்குதா, மருந்து மாத்திரை இருக்குதா, மூலிகை பொருள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு மூளைகளில் வந்து செல்கள் இருக்குது. செல்கள்னால் அந்த சின்ன சின்ன பகுதி, அந்த பார்ட்டெல்லாம் சேர்ந்து தான் அது முழுமையான ஒரு திசுவாக மூளையாக உருவாகிறது. தசை கூட நம்முடைய உடம்புல உள்ள தசை, அதாவது சதை பகுதிகளுக்கும் அப்படி தான் செல்களால், சின்ன சின்ன செல்களால் உருவானது.
எப்படி நீங்கள் தக்கையை பிச்சிங்கன்னா சின்ன சின்னதாக ரவுண்டாக வரும் இல்லையா, அது மாதிரி சின்ன சின்ன பார்ட். அந்த மூளையில் உள்ள செல்கள் குழந்தை பருவத்தில் எத்தனை செல்கள் தோன்றுதோ அது கடைசி வரைக்கும் அது கூடுவதில்லை. மற்ற பகுதிகள் கை கால்களில் செல்கள் என்ன ஆகுது, பெருக்கம் அடைகிறது. அது நல்ல சத்து கிடச்சிதுன்னா அது ரெண்டாக பிளக்குது, ரெண்டாக பிரியுது. அப்படி செல்கள் உடம்புல அழிய அழிய வேறு புது செல்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஆனால் மூளையை பொறுத்த மட்டும் புதிய செல்கள் உருவாவது கிடையாது. அதனால் நம்ம மருந்து மாத்திரைகளால் இந்த செல்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த முடியாது. மூலிகை மருந்து ஏதாவது இருக்கான்னு கேட்பீங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பு ஒரு மருந்து கம்பெனியில் எப்படி போட்டிருந்தாங்க, நாங்கள் ஒரு சித்த வைத்தியத்தினுடைய மூலிகை இலையை நாங்கள் தர்றோம், அதுக்கு மெமரி ரொம்ப அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லி கேப்சியூலாக விற்றாங்க. நல்லா முதல் வருஷம் நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த வல்லாரை தான். சரியா? அப்போ இந்த வல்லாரையில் சில மருத்துவ குணங்கள் இருக்குதுன்றது உண்மை தான். ஆனால் அதை அதிகப்படியாக 1-2 பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, இது மூளை ஷேப்பில் இருக்குது, அந்த இலை மூளையினுடைய ஷேப்பில் வடிவத்தில் இருக்குது, அதனால் மூளைக்கு பலம் கொடுக்கும், அறிவை அதிகமாக்கும், ஞாபக சக்தி கொடுக்கும், படிப்பு நல்லா வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை முதலாக அவங்க மார்க்கெட் பண்ணி பயங்கரமாக விற்றாங்க. ஆனால் அடுத்த ஆண்டு விற்பனை குறைந்து போயிட்டு, அதுக்கு அடுத்த ஆண்டு இன்னும் குறைஞ்சி போச்சு. அப்புறம் அந்த மாத்திரையே ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா, எப்பயுமே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக படிக்கிறவங்க அந்த குடும்பத்தினர் தான் அந்த மாதிரி செலவு செஞ்சு அதெல்லாம் வாங்குவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, இதை யூஸ் பண்ணுறதுக்கும் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அவ்வளோ ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க நிறுத்திட்டாங்க. அதனால் நீங்கள் எந்த மூலிகை மருந்தோ இல்லை மாத்திரை மருந்தோ அல்லது நீங்கள் ஹெல்த் ட்ரிங்க்கு, ஆரோக்கிய பானங்கள்னு விளம்பரம் பண்ணுறாங்களோ, அதை பயன்படுத்துகிறனால மூளையை ஒன்றும் பெருசாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாது. நான் படிக்கும்போது என்னுடைய கடைசி எக்ஸாம்ஸ்லாம் எழுதும்போது, எம்ஃபில் எழுதினேன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில். அது எழுதும்போது வெயில் காலம் இல்லையா, பரீட்சை எழுதுகிற காலம். அப்போ நான் பதநீர் வாங்கிக்குவேன். பதநீர் வாங்கிட்டு குரலகத்துலலாம் கிடைக்கும். அந்த பேக்கெட்டை வாங்கிட்டு அதை குடிச்சிட்டு, பதநீரை குடிச்சிட்டு போவேன். அது அந்த வெயிலுக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும். சொல்லப்போனால் அதில் அந்த சில தாது சத்துக்கள், மினரல்லாம் இருக்கும். அது மூளைக்கு ஓரளவு நல்லது. ஏன் நல்லதுன்னு சொல்கிறேன்னா, நமக்கு இருக்கிற செல், அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிற அந்த மூளையினுடைய செல்கள் குறையாமல் இருந்தாலே போதும். தவறான மருந்துகள் எடுத்துக்கொள்வதால் அல்லது சில தவறான உடம்புல நச்சு பொருள் போகிறனால அந்த செல்கள் கொஞ்சம் அழியுது. அதாவது இந்த புகையிலை பயன்படுத்துகிறவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில வருடங்களுக்குள்ளே அவங்களுடைய மூளை கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது. அந்த தவறான பொருட்களை தவிர்த்திடணும். எந்த விதமான போதைப் பொருட்களோ மதுபானங்களோ இதை தவிர்த்தாலே நம்முடைய மூளையை காப்பாற்றிக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், வாலிபர்கள் என்னென்னா, வெயிலில் ரொம்ப அலையிறீங்க, இல்லை வெயிலே நின்றுக்கிட்டு பைக்கு சுற்றி நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க. இந்த வெயில் உங்களை தாக்காமல் பார்த்துக்கோங்க. அதிகமாக வெயிலில் அலைவதை தவிர்க்கவும், கூடுமானால் தொப்பி பயன்படுத்துங்க. எங்கேயாவது அத்தியாவசியமாக போகிறதா இருந்தால் தொப்பி பயன்படுத்துங்க. பைக்கில் போகும்போது ஹெல்மெட் பயன்படுத்துங்கள். ஓரளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் வெயில் காலத்தில். போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிங்க. சரியா? நீங்கள் வெளியில் போகும்போது ஜூஸோ அல்லது அந்த பாட்டிலில் இருக்கிற இனிப்பான பானங்களோ வாங்கி குடிக்கிறதும் போது அதை தவிர்க்கலாம். ஏன்னா அது ஒரு பாட்டில் குடித்தா 2 பாட்டிலுக்கு சாதாரண தண்ணி குடிக்கணும், இல்லாட்டி உடம்பு பாதிக்கும். சரியா? இதன் மூலமாக சில டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி 15ஆம் பாடம். இந்த பாடத்தில் தமிழ் எழுத்துக்களுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் எவை, அதே உச்சரிப்பு கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் எவை என்று பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்து 247 எழுத்துக்கள். அது மாத்திரமல்ல, வடமொழி எழுத்துக்கள், அதாவது ச, ஷ, ஹ போன்ற எழுத்துக்கள், அவற்றுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் எவை என்பதை நாம் பார்க்க போகிறோம். இது பல நேரங்களில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. பெயர்களை எழுதுவதற்கு, நம்முடைய பெயர்களை ஆங்கிலத்தில் எழுதுவதற்கு இது பயன்படுகிறது. ஊர்களுடைய பெயர்கள், அவற்றுக்கும் இந்த விதமாக ஊர் தமிழ் பெயர் உள்ள ஊராக இருந்தாலும் அதற்கு ஆங்கில எழுத்துக்களிலே நாம் குறிப்பிட வேண்டியிருக்கிறது.
அதற்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். அந்த நேம் போர்டெல்லாம் வாசிக்கிறதுக்கு, அந்த ஊர் பற்றி அந்த குறிப்பு ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சரியாக வாசிப்பதற்கு அல்லது எழுதுவதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, மற்ற ஆங்கில வார்த்தைகளும் வாசிப்பதற்கு இது பயனுள்ளதாக இருக்கிறது. இது ஒரு நல்ல பயிற்சி. இந்த பாடம் ஏற்கனவே முன்பு சில மாதங்களுக்கு முன்பு தயாரித்து அதை இதே யூடியூப் சேனலில் வெளியிட்டிருக்கிறோம். ஆனால் பலர் பார்த்துருக்க மாட்டீர்கள். அவர்களுக்காக இதை நாங்கள் இந்த தொடரில் சேர்த்திருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த பாடத்தை பார்க்கலாம், அல்லாவிட்டால் இதை அடுத்த பாடத்துக்கு நீங்கள் செல்லலாம். இந்த வீடியோவை பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள். இதில் தமிழ் எழுத்துக்கள், அவற்றுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள், அதாவது அதே உச்சரிப்பை கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் தரப்பட்டுள்ளன. மேலே இந்த ஆ முதல் அவ் வரை உயிரெழுத்துக்கள், அக் என்பது ஆயுத எழுத்து. இந்த வரிசையில் வரதெல்லாம் மெய்யெழுத்துக்கள். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்செல்லாம் மெய்யெழுத்துக்கள். இவையெல்லாம் உயிர்மெய் எழுத்துக்கள். இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போம், ஒவ்வொரு எழுத்தாக பார்ப்போம். முதல்ல தமிழில் ஆ என்ற எழுத்து, அதற்கு ஆங்கிலத்தில் ஏ என்ற எழுத்து இணையாக தரப்பட்டுள்ளது. ஏன்னு சொன்னால் அந்த உச்சரிப்பு ஆன்ற உச்சரிப்பை ஏ என்ற எழுத்து தான் தருகிறது. அடுத்தது ஆ என்ற உச்சரிப்பு, தமிழில் ஆன்னு ஒரு உச்சரிப்பு இருக்கு இல்லையா, அதை தரக்கூடிய ஆங்கில எழுத்து அதுவும் ஏ தான். இந்த ஏ என்ற எழுத்து சில வார்த்தைகளில் ஆ என்ற உச்சரிப்பையும் பல வார்த்தைகளில் ஆ என்ற உச்சரிப்பையும் தருகிறது. அடுத்தது இந்த ஈ என்ற உயிரெழுத்து, அதற்கு இணையான ஆங்கில எழுத்து ஐ. பல வார்த்தைகளில் இந்த ஐ என்ற எழுத்து தான் இந்த ஈ என்ற உச்சரிப்பை தருகிறது. அடுத்தது ஈ என்ற ஓசையை தரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் இ, ஈ. 2 ஈ போட்டிருந்தால் அதற்கு உச்சரிப்பு ஈ என்று வரும். சில வார்த்தைகளில் இ, ஏ, ஈயை அடுத்து ஏ வந்திருக்கும். அது மாதிரி சில விதிவிலக்குகள் மாத்திரம் உண்டு. அடுத்தது ஊ பார்க்கலாம். ஊக்கு இணையான ஆங்கில எழுத்து யூ. ஊ என்ற ஓசை, நெடில் ஓசை, அதற்கு ஆங்கிலத்தில் 2 ஓ போடுறாங்க. அது மாதிரி சில வார்த்தைகள் உண்டு. உதாரணமாக ஊட்டி என்ற ஊரை சொல்லும் பொழுது இந்த 2 ஓ வருது. அடுத்தது ஏ என்ற உயிரெழுத்து, அதற்கு ஆங்கிலத்தில் அதுக்கு ஈ என்ற எழுத்தாலே அது குறிக்கப்படுகிறது. ஏன்னு சொன்னால் இந்த எழுத்து, ஆங்கில எழுத்து ஏ என்ற ஓசை தரும். அடுத்தது ஏ என்ற ஓசை, ஏ என்ற ஓசை தருவது ஆங்கிலத்தில் உள்ள ஏ என்ற எழுத்து. சில வார்த்தைகளில் ஏ என்ற எழுத்து தருகிறது, சில வார்த்தைகளில் ஈ என்ற எழுத்து தருகின்றது. தமிழ் பெயர்களை ஆங்கிலத்தில் மாற்றும் பொழுது பெரும்பாலும் இந்த ஏ என்ற ஓசைக்கு இந்த ஈ தான் பயன்படுத்துகிறோம். உதாரணமாக ஏகாம்பரம் அப்படின்னு ஒருத்தருடைய பெயர் இருக்குது. அந்த வார்த்தை, அந்த பெயர் ஆங்கிலத்தில் எழுதும்போது அது ஈயில் ஆரம்பிக்கும். அடுத்தது ஐ என்ற உயிரெழுத்து ஆங்கிலத்தில் 2 எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. ஏ மற்றும் ஐ ரெண்டும் சேர்ந்து வரும்போது ஐ என்ற ஓசை வருகிறது. அடுத்தது ஓ என்ற ஓசை, ஓன்றது ஆங்கிலத்தில் ஓ தான். அடுத்தது ஓ என்ற நெடில் ஓசை, அதற்கும் ஓ தான். அவ் என்ற தமிழ் எழுத்து ஆங்கிலத்தில் ஏ, யு என்ற 2 எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. அக்கு என்ற தமிழ் எழுத்தை குறிக்க ஏ, கே, ஹெச் என்ற எழுத்துக்களை பயன்படுத்தலாம். அடுத்தது இந்த எழுத்துக்களை பாருங்கள். கா, அது கே, ஏ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. சில வார்த்தைகளில் சிஏ என்ற எழுத்தும் சேரும்போது இந்த கா என்ற ஓசை தருகிறது. இவை எல்லாத்துக்குமே கேக்கு பதிலாக சி வரலாம், அது மாதிரிலாம் வரலாம். சில வார்த்தைகளில் விதிவிலக்குகள் உண்டு. நம்ம வேகமாக போகலாம். இப்போ கா என்ற நெடில் எழுத்து கே, ஏ ஆல் குறிக்கப்படுகிறது. கி என்ற எழுத்து கே, ஐ ஆல் குறிக்கப்படுகிறது. அடுத்து கீ பாருங்க, அதற்கு கே, இ. அடுத்து கு, அதற்கான எழுத்துக்கள் கே, யு. கூ என்ற நெடில் எழுத்து, அதற்கான எழுத்துக்கள் கே, ஓ. அடுத்தது கே என்ற நெடில் எழுத்து, அதற்கான எழுத்துக்கள் கே, இ. அடுத்தது கே என்ற நெடில் எழுத்து, அதற்கு கே, இ தான். அதே எழுத்துக்கள் தான், இதுக்கும் அதே எழுத்துக்கள் தான் பயன்படுகின்றன. அடுத்தது கை
என்ற இந்த உயிர்மை எழுத்து, கை என்ற எழுத்து தமிழ் எழுத்து, அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் KAI. அடுத்தது கோ என்ற எழுத்து, அதற்கு இணையான எழுத்துக்கள் KO. கோ என்ற எழுத்து, அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் KO தான். அடுத்தது கவ், KAU. அது மாதிரி இக்கு என்ற மெய் எழுத்துக்கு கே என்ற எழுத்து பயன்படுகிறது. அந்த ஓசையை கொடுப்பதற்கு கே என்ற எழுத்து. சில வார்த்தைகளில் CK என்ற எழுத்துக்களை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது ஞா என்ற எழுத்து, இது NGA என்ற 3 எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. ஞா என்பதை குறிப்பதற்கு இந்த எழுத்துக்கள் வரணும். அடுத்தது ஞா என்ற எழுத்துக்கும் இதே 3 எழுத்துக்கள் தான் பயன்படுகிறது, NGA. சில பேர் நெடில் பயன்படுத்துறதுக்காக 2A போடுவாங்க, ஒரு ஏக்கு பதிலாக 2A போடுவாங்க. அது ஆங்கில வார்த்தைகளில் எந்த வார்த்தைகளையும் நீங்கள் 2A பார்க்க முடியாது. அது மாதிரி தமிழ் பெயர்களை ஆங்கிலத்தில் எழுதும்போதும் அது மாதிரி நெடிலுக்கு நம்ம 2A பயன்படுத்துவது கிடையாது. அதனால நாங்களும் அது மாதிரி நெடிலுக்கு 2A பயன்படுத்தலை, இந்த பக்கத்தில் எதுவுமே பயன்படுத்தலை. அடுத்தது ஞீ என்ற எழுத்து NGI. ஞீ என்ற நெடில் எழுத்து NGEE. ஞூ என்ற எழுத்து NGU. ஞூ என்ற எழுத்து NGOO. ஞே என்ற எழுத்து NGE. ஞே என்ற எழுத்து NGE. ஞை என்ற எழுத்து NGAI. ஞோ NGO என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. ஞோ NGO என்ற அதே எழுத்துக்கள் தான். அடுத்தது ஞவ். ஞவ் என்ற தமிழ் எழுத்து NGAU. அடுத்தது இங் என்ற எழுத்து, அது NG என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. அடுத்த வரிசை சா. சா என்ற எழுத்து CHA என்ற ஆங்கில எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. சா நெடில் எழுத்து, அதற்கும் CHA தான். அடுத்த எழுத்து சி, அதற்கான ஆங்கில எழுத்துக்கள் CHI. சீ, அதற்கான ஆங்கில எழுத்துக்கள் CHEE. சு என்ற தமிழ் எழுத்து, ஆங்கிலத்தில் CHU. சு என்ற நெடில் எழுத்து, அதற்கான ஆங்கில எழுத்துக்கள் CHOO. அடுத்தது சே, ஆங்கிலத்தில் CHE. சே, அதற்கும் CHE தான். சை CHAI. ஷோ CHO. ஷோ, அதற்கும் CHO தான். சௌ CHAU. இச்சு, அதற்கு CH. அடுத்தது ஞ என்ற எழுத்து, அது ஆங்கிலத்தில் GNA என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. ஞா, அது GNA என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. ஞி GNI. ஞீ GNEE. ஞு GNU. ஞூ GNOO. ஞே GNE. ஞே, அதற்கும் GNE தான். ஞை என்ற தமிழ் எழுத்து, ஆங்கிலத்தில் GNAI என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. ஞோ GNO. ஞோ, அதற்கும் GNO தான். ஞௌ GNAU. அடுத்தது இஞ்சு, அந்த எழுத்து GN என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை பார்க்கலாம். முதல்ல டா என்ற தமிழ் எழுத்து, ஆங்கிலத்தில் DA என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. சில இடங்களில் TA என்ற எழுத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த முதல்ல மேலே இருக்கிற DA இது டா என்று சொல்லணும், கீழே இருக்கிறது டா. சரியா? ஆங்கிலத்திலே DA வந்தால் டா, TA வந்தால் டா. புரியுதா? இது டா, இது டா. ஆனால் தமிழில் ஒரே எழுத்து தான் இருக்குது, அதனால அந்த டா வந்திருக்கு அந்த இடத்துல. அடுத்தது டா.
என்ற தமிழ் எழுத்து. இந்த ஒரே உச்சரிப்பில் 2 எழுத்து கூட்டல்கள் வருது பாருங்கள் இங்கேயும். அதே டிஏ அல்லது டிஏ. இது டா, இது டா. அடுத்தது டி என்ற தமிழ் எழுத்து. அதற்கு இணையான எழுத்துக்கள் நம்ம டிஐ, டி அப்படின்ற உச்சரிப்பு வந்தால் டி, டிஐ பயன்படுகிறது. சில வார்த்தைகளில் டிஐ வந்திருக்கும், அது டி. வித்தியாசத்தை பாருங்கள், இது டி, இது டி. ஆனால் தமிழில் ஒரே எழுத்து தான், அதே டி தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அது மாதிரி டி என்ற தமிழ் எழுத்துக்கு டிஇஇ பயன்படுகிறது அல்லது டிஇஇ பயன்படுகிறது. அடுத்தது டூ, அதற்கு இந்த எழுத்துக்கள் பயன்படுகிறது, அதாவது டியூவும் டியூவும் பயன்படுகிறது. அடுத்தது டூ, அதை நம்ம டூன்னு உச்சரிக்கிற வார்த்தையில் டிஓஓ வரும், டூ அப்படின்னு உச்சரிக்கிறதுல டிஓஓ வரும். அடுத்தது டே, அது இந்த எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது, டிஇ மற்றும் டிஇ. டே, டிஇ மற்றும் டிஇ, நெடிலுக்கும் அதே எழுத்துக்கள் தான். அடுத்தது டை, டிஏஐ மற்றும் டிஏஐ. அடுத்தது டோ, டோ என்ற எழுத்தை குறிக்க இந்த 2 எழுத்துக்கூட்டல்கள், ஒன்று டிஓ, அது வந்து டோ, டிஓ டோ அப்படிங்கிற உச்சரிப்பு. அடுத்தது டோ, அதற்கும் இதே 2 எழுத்துக்கூட்டல் தான் பயன்படுகிறது. அடுத்தது டவ், டவுக்கு டிஏயு அல்லது டிஏயு. அடுத்தது இட்டு, அதற்கு டி அல்லது டி. இது டு, இது இட்டு. ஓகேவா? தமிழில் கொஞ்சம் கொஞ்சம் ஓசை வித்தியாசம் இருக்கிறனால டி என்ற எழுத்து சில இடங்களில் பயன்படுகிறது, சில இடங்களில் டி என்ற எழுத்து பயன்படுகிறது. இது பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஆங்கிலத்தில் 2 வரிசை கொடுத்துருக்குறோம். அடுத்தது நா என்ற தமிழ் எழுத்து. இது என்ஏ என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. நா, அதுவும் என்ஏ தான். நீ, என்ஐ. நீ, என்இஇ. நு, என்யு. நூ, என்ஓஓ. நே, என்இ. நே, அதுவும் என்இ தான். நை, என்ஏஐ. நோ, என்ஓ. நோ, அதுவும் என்ஓ தான். நவ், என்ஏயு. இன்னு, அது வந்து என். அடுத்தது இந்த வரிசை பாருங்கள். தா, டிஹெச்ஏ. தா, அதுவும் டிஹெச்ஏ தான். சரியா? இதில் வந்து டீக்கு பதிலாக டி பயன்படுத்தினா கொஞ்சம் உச்சரிப்பு மாறும். டிஹெச்ஏனா தா, டிஹெச்ஏனா தா. அதே மாதிரி இங்கேயும் தா அப்படிங்கிறத வந்து நம்ம டிஹெச்ஏ என்ற எழுத்தில் குறிப்பிடலாம். சில வார்த்தைகளில் இந்த எழுத்து கூட்டல்கள் வருகிறது, அது வந்து தா அப்படிங்கிற உச்சரிப்பில் வரும். டிஹெச்ஏ வந்தால் தா அப்படிங்கிற உச்சரிப்பில் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்தது டி. டீக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? டிஹெச் ஐ. டி, டிஹெச்இஇ. து, டிஹெச்யு. தூ, டிஹெச்ஓஓ. தே, டிஹெச்இ. தே, டிஹெச்இ, அதே எழுத்து தான். அடுத்தது தை, டிஹெச்ஏஐ. தோ, டிஹெச்ஓ. தோ, அதற்கும் டிஹெச்ஓ தான். தௌ, டிஹெச்ஓயு. இத்து, அதுவும் டிஹெச், அதற்கு வந்து டிஹெச், அந்த எழுத்துக்கள் தான். இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல் டீக்கு பதிலாக டி வந்தால் கொஞ்சம் உச்சரிப்பு மாறும். சரியா? இந்த வந்து நம்ம தாத்தா, தீ, தூ, தே, தை, தோ, தௌ, இத்துனா இந்த டீ பயன்படுத்தணும். தாதா, தீதி, துது, தே, தை, தோ, தௌ, து அப்படின்னா அதுக்கு டி பயன்படுத்த வேண்டும். ஓகேவா? அடுத்தது நா என்ற எழுத்து. அதற்கான ஆங்கில எழுத்துக்கள் என்ஏ. நா, என்ஏ தான். நீ, என்ஐ. நீ, என்இஇ. நு, என்யு. நூ, என்ஓஓ. நே, என்இ. நே, என்இ தான். நை, என்ஏஐ. நோ, என்ஓ. நோ, என்ஓ தான். நவ், என்ஏயு. இந்து, அதுக்கும் என் தான். அடுத்தது பா. பா என்ற எழுத்து.
இந்த பி என்ற கூட்டல்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே பி வந்திருக்குது அல்லது எல்லாமே பி வந்திருக்குது. கொஞ்சம் உச்சரிப்பு மாறும். இதில் பிஏ பயன்படுத்தினா அது பா பா பாபுன்றோம் இல்லையா, அது பா. இது வந்து பிஏனா பா பாப்பா அப்படின்றோம் இல்லையா, பாப்பா, இது பாபு பா, இது பா. அது மாதிரி தான் கொஞ்சம் உச்சரிப்பு மாறும். பா பிஏ மற்றும் பிஏ, பி பிஐ மற்றும் பிஐ. இது வந்து பி, இது பி. சரியா, ஒன்னொன்னையும் நான் இப்போ வாசிக்கிறேன். இது பி அல்லது பி அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இது வந்து பி, இது பி. பு பு பு, பூ பூ பூ, பே பே பே, பே பே பே, பை பை பை, போ போ போ. இது போ போ போ. பௌ, இதுவும் பௌ, இது பௌ. இது இப்பு, இது இப்பு இப்பு. ஓகேவா? எப்படி இங்கே டாவில் வந்து நம்ம டி பயன்படுத்தினா டா அப்படின்னு வருது, டி பயன்படுத்தினா டா அப்படின்னு வருது. இன்னொரு எழுத்து கூட பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா டி வந்து டிஐ வந்தால் டி வரும், இது வந்து டி வரும். அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி பாக்கும் 2 விதமான எழுத்துக்கூட்டல்கள் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், இந்த தமிழ் எழுத்து பாருங்கள், வரிசையாக கொடுத்துருக்கோம். மா மா மீ மீ மு மு மே மே மை மோ மோ மௌ இம்மு. சரியா? இதனுடைய ஆங்கில எழுத்துக்கள் எவைன்னு பார்ப்போம். தமிழ் எழுத்து மா, ஆங்கிலத்தில் எம்ஏ, அதாவது எம்ஏ சேரும்பொழுது இந்த மா என்ற உச்சரிப்பை தருகிறது. அடுத்தது மா என்ற நெடில் எழுத்து, அதுக்கும் எம்ஏ தான் பயன்படுகிறது. அடுத்தது மீ, மீ என்ற ஓசையை தரக்கூடியது எம்ஐ. மீ எம்இஇ, மு எம்யு, மூ எம்ஓஓ, மே எம்இ. மே என்ற ஓசையை தரக்கூடியது எம்இ தான். அடுத்தது மை, அந்த உச்சரிப்பை தரக்கூடியது எம்ஏஐ. அடுத்தது மோ, அந்த உச்சரிப்பை தரக்கூடியது எம்ஓ. அடுத்தது மோ எம்ஓ. மௌ எம்ஏயு. அந்த உச்சரிப்பை தருவது எம். அடுத்தது யா, ஒய் ஏ, யா ஒய் ஏ தான். இ ஒய் ஐ, ஈ ஒய் இ, யு ஒய் யு. யூ அந்த உச்சரிப்பை தரக்கூடியது ஒய் ஓ ஓ. ஏ ஒய் இ என்ற எழுத்துக்கள். ஏ என்ற உச்சரிப்பை தரக்கூடியதும் ஒய் இ என்ற எழுத்துக்கள் தான். அடுத்தது ஐ, ஒய் ஏ ஐ. யோ ஒய் ஓ, யோ ஒய் ஓ தான். யவ் ஒய் ஏ யு. இ ஒய். அடுத்த வரிசை ரா, ஆர் ஏ, ரா ஆர் ஏ தான். ரி ஆர் ஐ, ரீ ஆர் இ, ரு ஆர் யு, ரூ ஆர் ஓ ஓ. ரே ஆர் இ, ரே அதுவும் ஆர் இ தான். ரை ஆர் ஏ ஐ, ரோ ஆர் ஓ, ரோ ஆர் ஓ தான். ரவ் ஆர் ஏ யு. ஒருவேளை சில பேர் கேட்கலாம், இது வந்து ஆர்ஓ டபிள்யூ வருமான்ட்டு. அப்படி வந்தாலும் அந்த ரவுன்ற ஓசை தான் கொடுக்கும். அடுத்தது இரு, அது வந்து ஆர் அந்த எழுத்து மட்டும்தான். லா எல்ஏ, லா எல்ஏ தான். லி எல்ஐ, லீ எல்இஇ. லு எல்யு, லூ எல்ஓஓ. லே எல்இ, லே எல்இ தான். லை எல்ஏஐ, லோ எல்ஓ, லோ அதுவும் எல்ஓ தான். லவ் எல்ஏயு,
அடுத்தது இல்லு. இல் என்ற எழுத்து எல் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அடுத்தது வா. விஏ. வா. விஏ தான். வி. விஐ. வி. விஇஇ. உ. வி. யு. ஊ. வி. ஓ. ஓ. வே. விஇ. வே. விஇ. வை. விஏஐ. ஓ. விஓ. ஓ. விஓ தான். வௌ. விஏயு. இவ்வு. அது வி தான். இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை பார்க்கலாம். முதல் வரிசையை பாருங்கள். ழ, ழ, ழி, ழி, ரு, ரு, ரே, ரே, ரை, ரோ, ரோ, ரவ் அப்படி வருது. இந்த வரிசை அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். ழ என்ற தமிழ் எழுத்து, அதற்கான இணையான ஆங்கில எழுத்துக்கள் ZHA. ரா, அதற்கும் ZHA என்ற எழுத்துக்கள் தான் பயன்படுகிறது. ழி, ZHI. ழி, ZHEE. ரு, ZHU. ரு, ZHOO. ரே, ZHE. ரே, ZHE தான். ரை, ZHAI. ரோ, ZHO. ரோ, ZHO. ரவ், ZHAU. இல், ZH. அடுத்து லா. லாக்கு வந்து LA. சில பேர் என்ன சொல்லுவாங்க, 2 எல் போடலாமேன்னு கேட்பாங்க. 2 எல் போட்டால் கொஞ்சம் அழுத்தமான லாவாக இருக்கும்ன்ட்டு. அப்படி கிடையாது. ஆங்கிலத்தில் 1 எல் வந்தாலும் சரி, 2 எல் வந்தாலும் சரி, அதே மென்மையான உச்சரிப்பு தான், லான் தான் உச்சரிப்பாங்க. ஆனால் நமக்கு இந்த லான்ற எழுத்துக்கு இணையான தமிழ் எழுத்துக்கள் LA தான். அடுத்தது லா, அதுவும் LA என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. லி, LI. லீ, LEE. லு, LU. லூ, அதுவும் LOO அதுக்கு. அடுத்தது லே, LE. லே, LE. லை, LAI என்ற எழுத்துக்களால் அந்த ஓசை குறிப்பிடப்படுகிறது. லோ, LO. லோ, LO தான். லவ், LAU. இல்லு, அதற்கான எழுத்து L. அடுத்தது ரா, நம்ம வல்லின ரா இருக்கு இல்லையா, அது ஆங்கிலத்தில் RA என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ரா, RA. ரி, RI. ரீ, REE. ரு, RU. ரு, ROO. ரே, RE. ரே, RE தான். ரை, RAI. ரோ, RO. ரோ, RO தான். ரவ், RAU. அடுத்தது இரு. இது வந்து ஆர் என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. அடுத்து பாருங்க, நா, NA என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. நா, அதுவும் NA தான். நீ, NI. நீ, NEE. நு, NU. நூ, NOO. நே, NE. நே, அதுவும் NE தான். நை, NAI. நோ, NO. நோ, அதுவும் NO தான். நவ், NAU. இன்னு, இதுக்கு ஆன எழுத்து N. ஓகேவா? இந்த எழுத்துக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க. தமிழில் வடமொழி எழுத்துக்கள். இப்பொழுது இந்த எழுத்துக்களுடைய அட்டவணையை இந்த பக்கத்தில் கொடுத்திருக்கிறேன். இந்த வடமொழி எழுத்துக்கள் மெய்யெழுத்தாக இருக்கும் பொழுது அவை எப்படி இருக்கின்றன, தமிழ் உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து உயிர்மெய்யாக மாறும் பொழுது அவை எப்படி மாறுகின்றன என்பதை குறித்து இந்த அட்டவணையில் கொடுத்திருக்கிறேன்.
இந்த அட்டவணையில எழுத்துக்கள் சற்று சிறியதாக இருப்பதனால இந்த பாடத்தில் ஒவ்வொரு வரிசையும் உங்களுக்கு தனித்தனியா ஸ்கிரீன்ல காட்டி அதை வாசித்து பயிற்சி தரப்படும். எனவே இந்த காணொளியை கடைசி வரை தவறாமல் பாருங்கள். இந்த வடமொழி எழுத்துக்கள் கொண்ட வார்த்தைகள் அவை பற்றி அடுத்து இன்னொரு காணொளியில வெளியிடுகிறோம். இப்பொழுது பாடத்திற்கு செல்லலாம். இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். முதல் எழுத்து ஸ் என்று அதை சொல்ல வேண்டும். அதற்கு ஆங்கில எழுத்து எஸ் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால், இப்படி தமிழ் பெயர்களிலே வடமொழி எழுத்து வந்தால் அதற்கு பதிலாக அதை ஆங்கிலத்தில் அந்த பெயரை எழுதும்போது இந்த ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி கொள்ளலாம். முதல் எழுத்து இஸ், இரண்டாம் எழுத்து ச, மூன்றாம் எழுத்து சா. இந்த இரண்டாம் எழுத்துக்கும் மூன்றாம் எழுத்துக்குமே பொதுவாக ஆங்கில எழுத்துக்கள் எது என்று சொன்னால் எஸ்ஏ தான். இந்த எழுத்துக்கள் தான் பயன்படுகிறது. ச என்ற எழுத்தா இருந்தாலும் அதை ஆங்கிலத்தில் எஸ்ஏன்னு தான் எழுதுறோம். சா என்ற நெடில் எழுத்துக்கும் ஆங்கிலத்தில் எஸ்ஏன்னு தான் எழுதுறோம். அடுத்து நான்காவது எழுத்து சி. இது ஆங்கிலத்தில் எஸ்ஐ என்று குறிப்பிடப்படுகிறது. ஐந்தாம் எழுத்து சி. இதற்கான ஆங்கில எழுத்து எஸ்இஇ. சில நேரங்களில் எஸ்இஏ என்றும் குறிப்பிடப்படுவதுண்டு. ஆறாம் எழுத்து சு. இது ஆங்கிலத்தில் எஸ்யூ என்று குறிப்பிடப்படுகிறது. ஏழாம் எழுத்து நெடில் எழுத்து சு. இது ஆங்கிலத்தில் எஸ்ஓஓ என்று குறிப்பிடப்படுகிறது. எட்டாம் எழுத்து சே. இது ஆங்கிலத்தில் எஸ்இ என்று குறிப்பிடப்படுகிறது. ஒன்பதாம் எழுத்து சே. இது ஆங்கிலத்தில் எஸ்இ என்று குறிப்பிடப்படுகிறது. பத்தாம் எழுத்து சை. இது ஆங்கிலத்தில் எஸ்ஏஐ என்று குறிப்பிடப்படுகிறது. 11ஆம் எழுத்து சோ. இது ஆங்கிலத்தில் எஸ்ஓ என்று குறிப்பிடப்படுகிறது. 12ஆம் எழுத்து சோ. இதுவும் ஆங்கிலத்தில் எஸ்ஓ என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. 13ஆம் எழுத்து சௌ. இது ஆங்கிலத்தில் எஸ்ஏயு என்று சில வார்த்தைகளில் குறிப்பிடப்படுகிறது. அதாவது பெயர்கள் எழுதும்போது இது மாதிரி சௌ அப்படிங்கிற உச்சரிப்பு வந்தா எஸ்ஏயு சிலர் பயன்படுத்துகிறார்கள், சிலர் எஸ்ஓடபிள்யூ பயன்படுத்துகிறார்கள். இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை வாசித்து பயிற்சி செய்யலாம். முதல் எழுத்து ஜ். ஜ் என்ற மெய் எழுத்து. அதற்கான ஆங்கில எழுத்து ஜே. இரண்டாம் எழுத்து ஜ. இது ஆங்கிலத்தில் ஜேஏ என்று குறிப்பிடப்படுகிறது. மூன்றாம் எழுத்து ஜா. இதற்கான ஆங்கில எழுத்துக்கள் ஜேஏ தான். நான்காம் எழுத்து ஜி. இது ஆங்கிலத்தில் ஜேஐ என்று குறிப்பிடப்படுகிறது. ஐந்தாம் எழுத்து ஜி. இது ஆங்கிலத்தில் ஜேஇஇ என்று குறிப்பிடப்படுகிறது. ஆறாம் எழுத்து ஜு. இது ஆங்கிலத்தில் ஜேயு என்று குறிப்பிடப்படுகிறது. ஏழாம் எழுத்து ஜூ. இது ஆங்கிலத்தில் ஜேஓஓ என்று குறிப்பிடப்படுகிறது. எட்டாம் எழுத்து ஜே. இது ஆங்கிலத்தில் ஜேஇ என்று குறிப்பிடப்படுகிறது. ஒன்பதாம் எழுத்து ஜே, அதாவது நெடில் எழுத்து. இது ஆங்கிலத்தில் ஜேஇ என்று குறிப்பிடப்படுகிறது. பத்தாம் எழுத்து ஜை. இது ஆங்கிலத்தில் ஜேஏஐ என்று குறிப்பிடப்படுகிறது. 11ஆம் எழுத்து ஜோ. இது ஆங்கிலத்தில் ஜேஓ என்று குறிப்பிடப்படுகிறது. 12ஆம் எழுத்து ஜோ, அதாவது நெடில் எழுத்து. இது ஆங்கிலத்தில் ஜேஓ என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. 13ஆம் எழுத்து ஜவ். இது ஆங்கிலத்தில் ஜேஏயு அல்லது
JOW என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை பாருங்கள். முதல் எழுத்து மெய்யெழுத்து, அது ஷ் என்று உச்சரிக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் SH என்ற 2 எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. இரண்டாம் எழுத்து ஷ, இது ஆங்கிலத்தில் SHA என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. மூன்றாம் எழுத்து ஷா, இது ஆங்கிலத்தில் SHA என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. நான்காம் எழுத்து ஷி, இது SHI என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஐந்தாம் எழுத்து ஷீ, இது ஆங்கிலத்தில் SHEE என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஆறாம் எழுத்து ஷு, இது ஆங்கிலத்தில் SHU என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஏழாம் எழுத்து ஷூ, இது ஆங்கிலத்தில் SHOO என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. எட்டாம் எழுத்து ஷே, இது ஆங்கிலத்தில் SHE என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஒன்பதாம் எழுத்து ஷே, இது ஆங்கிலத்தில் SHE என்ற எழுத்துக்களால் தான் குறிப்பிடப்படுகிறது. பத்தாம் எழுத்து ஷை, இது ஆங்கிலத்தில் SHAI என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 11ஆம் எழுத்து ஷோ, இது ஆங்கிலத்தில் SHO என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 12ஆம் எழுத்து ஷோ, அதாவது நெடில் எழுத்து, இதுவும் ஆங்கிலத்தில் SHO என்ற எழுத்துக்களால் தான் குறிப்பிடப்படுகிறது. 13ஆம் எழுத்து ஷவ், இது ஆங்கிலத்தில் SHAU மற்றும் SHOW என்று குறிப்பிடப்படுகிறது. பெயர்களிலே சில நேரங்களில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும், இதே ஆங்கில எழுத்துக்கள் தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ஷியாம் என்ற பெயர், ஷியாம் குமார்ன்றாங்கல்ல, அந்த ஷியாம் என்ற பெயர் SHYல துவங்கும். சரியா? SHYAM, ஷியாம் அப்படின்னுவாங்க. இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். முதல் எழுத்து ஹ், இதற்கான ஆங்கில எழுத்து H, அதாவது ஹ் என்ற மெய்யெழுத்து. இரண்டாம் எழுத்து ஹ, அதாவது குறில் எழுத்து, இது HA என்று குறிப்பிடப்படுகிறது. மூன்றாம் எழுத்து ஹா, இந்த எழுத்தும் ஆங்கிலத்தில் HA என்ற எழுத்துக்களால் தான் குறிப்பிடப்படுகிறது. நான்காம் எழுத்து ஹி, இது ஆங்கிலத்தில் HI என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஐந்தாம் எழுத்து ஹீ, ஹீ என்ற நெடில் எழுத்து, இது ஆங்கிலத்தில் HEE என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஆறாம் எழுத்து ஹூ, இது ஆங்கிலத்தில் HU என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஏழாம் எழுத்து ஹூ, இது HOO என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. எட்டாம் எழுத்து ஹே, இது ஆங்கிலத்தில் HE என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஒன்பதாம் எழுத்து ஹே, இதுவும் ஆங்கிலத்தில் HE என்ற எழுத்துக்களாலே குறிப்பிடப்படுகிறது. பத்தாம் எழுத்து ஹை, இது ஆங்கிலத்தில் HAI என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 11ஆம் எழுத்து ஹோ, இது ஆங்கிலத்தில் HO என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 12ஆம் எழுத்து ஹோ, இதுவும் ஆங்கிலத்தில் HO என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 13ஆம் எழுத்து ஹவ், இது ஆங்கிலத்தில் HAU என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. அல்லது சில வார்த்தைகளில் HOW என்ற எழுத்துக்களையும் பயன்படுத்துவார்கள். இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை நான் வாசிக்கிறேன். முதல் எழுத்து க்ஷ், சரியா? இக்குன்ற உச்சரிப்போட ஷும் சேர்ந்து வரணும், க்ஷ் அப்படின்னு. இது மெய்யெழுத்து, இது KSH என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. இரண்டாம் எழுத்து க்ஷா, இது KSHA என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. மூன்றாம் எழுத்து க்ஷா,
இது KSHA என்ற எழுத்துக்களால் தான் குறிப்பிடப்படுகிறது. 4ஆம் எழுத்து க்ஷி. இது KSHI என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 5ஆம் எழுத்து க்ஷி. இது KSHEE என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 6ஆம் எழுத்து க்ஷு. இது KSHU என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 7ஆம் எழுத்து க்ஷு. இது KSHOO என்ற ஆங்கில எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 8ஆம் எழுத்து க்ஷே. இது KSHE என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 9ஆம் எழுத்து க்ஷே. இது KSHE என்ற எழுத்துக்களால் தான் இதுவும் குறிப்பிடப்படுகிறது. 10ஆம் எழுத்து க்ஷை. இது KSHAI என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 11ஆம் எழுத்து க்ஷோ. இது KSHO என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 12ஆம் எழுத்து க்ஷோ. இதுவும் KSHO என்ற எழுத்துக்களால் தான் குறிப்பிடப்படுகிறது. 13ஆம் எழுத்து க்ஷௌ. இது KSHAU அல்லது KSHOW என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. கடைசியாக நாம் பார்க்க இருக்கும் வடமொழி எழுத்து ஸ்ரீ. இந்த எழுத்து ஒரே எழுத்து தான். தமிழில் பயன்படுத்தும் பொழுது இந்த எழுத்து மற்ற உயிரெழுத்துக்களோடு இணைவது இல்லை. இதற்கான மெய்யெழுத்தும் தமிழ்ல கிடையாது. இந்த ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது. இதற்கு முன்பதாக பார்த்த எழுத்துக்கள்ல மெய்யெழுத்துக்கள் உண்டு. அவை தமிழ் உயிரெழுத்துக்களோட சேர்ந்து வெவ்வேறு விதமா மாறுச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த ஸ்ரீ என்ற எழுத்து ஒரே ஒரு எழுத்து தான். இது ஆங்கிலத்துல SRI என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. அப்போது ஸ்ரீ என்று உச்சரிக்கப்படுகிறது. இதற்கு என்ன அர்த்தம்னா மதிப்பு மிகுந்த என்று அர்த்தம். சில சந்தர்ப்பங்கள்ல இதே எழுத்தை ஆங்கிலத்துல SHREE என்று குறிப்பிடுகிறார்கள். உச்சரிப்பும் ஸ்ரீ அப்படின்னு அதை உச்சரிக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஏற்கனவே சொன்ன SRI அப்படின்னு ஸ்ரீ அப்படின்னு உச்சரிக்கப்பட்டால் அதற்கு பொருள் மதிப்பு மிகுந்த. SHREE என்று உச்சரிக்கப்படும் போது, ஸ்ரீ அப்படின்னு சொல்லி உச்சரிக்கப்படும் பொழுது அது தெய்வீகமான என்ற அர்த்தத்தை தருகிறது. சரியா? இந்த எழுத்து ஸ்ரீ அப்படின்னு உச்சரிக்கப்பட்டால் மதிப்பு மிகுந்த என்று பொருள். அதாவது மனிதர்களை குறிப்பிட அது பயன்படுகிறது. ஸ்ரீ என்று உச்சரிக்கப்படும் பொழுது அது தெய்வீகமான என்ற அர்த்தத்துல அது கூறப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்த்த அனைத்து எழுத்துக்களும் ஒரே அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல இடது பக்கத்துல இருப்பவை இந்த வடமொழி எழுத்துக்களுடைய மெய்யெழுத்துக்கள். இடது பக்கத்துல கடைசியில் இருக்கிற அந்த வரிசை என்ன இருக்குது? இஸ் அப்படின்னு இருக்குது. அடுத்தது இஜ்ஜு, அடுத்தது இஷ், அடுத்தது இஹ், அடுத்தது க்ஷு. இவை இந்த உயிரெழுத்துக்களோட, அதாவது மேல இருக்கிற வரிசை தமிழின் உயிரெழுத்துக்கள் அ, ஆ, இ, ஈ போன்ற உயிரெழுத்துக்கள் அவற்றுடன் சேரும் பொழுது உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகின்றன. அவையெல்லாம் இப்படி அட்டவணையா கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா மேலே இருப்பவை தமிழ் உயிரெழுத்துக்கள். இப்ப ஒரு எழுத்து எப்படி உருவாகுதுன்றதை மட்டும் நான் சொல்றேன், அதை கவனிங்க. இந்த இஸ் என்ற எழுத்து மெய்யெழுத்து ஆ என்ற எழுத்தோட சேரும் பொழுது சா என்ற எழுத்தை கொடுக்கிறது. இப்படிதான் நம்ம தமிழ்ல மற்ற எழுத்துக்களையும் பார்ப்போம், உயிர்மெய் எழுத்துக்கள். இங்க நான் செய்ய போறது ஒரு காரியம்தான். நான் வரிசையாக இந்த எழுத்துக்களை வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். மேல் வரிசை
அதாவது இந்த ஐ, இ அந்த உயிரெழுத்துக்கள் அதை வாசிக்கல. 2வது வரிசையிலிருந்து நான் வாசிக்கிறேன். இஸ் வரிசை. நான் இப்போ வாசிக்க போறேன், நீங்க திருப்பி சொல்லணும். இஸ், ச, சா, சி, சி, சு, சு, சே, சே, சை, சோ, சோ, சௌ. 2ஆம் வரிசை, அதாவது இஜ் வரிசை. நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்க. ஜ, ஜ, ஜா, ஜி, ஜி, ஜு, ஜூ, ஜே, ஜே, ஜை, ஜோ, ஜோ, ஜௌ. 3ஆம் வரிசை இஷ் வரிசை. நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்ல வேண்டும். இஷ், ஷ, ஷா, ஷி, ஷீ, ஷு, ஷூ, ஷே, ஷே, ஷை, ஷோ, ஷோ, ஷௌ. அடுத்த வரிசை இஹ் என்ற மெய்யெழுத்தினுடைய வரிசை. இந்த இஹ் என்ற மெய்யெழுத்து உயிரெழுத்துக்களோட சேர்ந்து நமக்கு உயிர்மெய் எழுத்துக்களையும் கொடுக்கிறது. நான் இந்த வரிசையை வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்ல வேண்டும். ஹ, ஹ, ஹா, ஹி, ஹீ, ஹு, ஹூ, ஹே, ஹே, ஹை, ஹோ, ஹோ, ஹௌ. அடுத்த வரிசை க்ஷ் வரிசை. இந்த வரிசையை நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லணும். க்ஷ, க்ஷ, க்ஷா, க்ஷி, க்ஷீ, க்ஷு, க்ஷூ, க்ஷே, க்ஷே, க்ஷை, க்ஷோ, க்ஷோ, க்ஷௌ. கடைசியாக கீழே இருக்கும் எழுத்து அது ஸ்ரீ என்று உச்சரிக்கப்படுகிறது. சில சந்தர்ப்பங்களில் ஸ்ரீ என்றும் உச்சரிக்கப்படுகிறது. இந்த பாடத்தில் தமிழ் மொழியில் வடமொழி எழுத்துக்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன, அவை எவ்வாறு உச்சரிக்கப்படுகின்றன, அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் எவை என்பதை பார்த்தோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். சுலபமாக ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி, இது 16வது வீடியோ. இங்கே சில முக்கியமான உச்சரிப்புகளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம்.
இன்னும் கூட சில பேர் என்ன சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் சொன்னால், ஆங்கிலம் நன்றாக வாசிக்க வேண்டும் அல்லது ஆங்கிலம் நன்றாக எழுத வேண்டும், பேச வேண்டும், இது மாதிரி இமெயில் அனுப்ப வேண்டும், இப்படியெல்லாம் செய்வதற்கு ஆங்கிலம் ரொம்ப படிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி கற்றுக்கொள்வதை பற்றிய ஒரு ஒரு நல்ல குறிப்பை, உங்களுக்கு தேவையான குறிப்பை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தர இருக்கிறேன். அதனால் இந்த காணொளி முழுமையாக பாருங்கள். எவ்வளவு படிக்க வேண்டியிருந்தாலும், ரொம்ப பெரிய அதிக புத்தகங்கள் படிக்க வேண்டியிருந்தாலும், இந்த ஆங்கிலம் வாசித்தல் மாத்திரமல்ல, மற்ற பாடங்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அது மெடிக்கல் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட புத்தகங்களை படிக்கிறதா இருந்தாலும் சரி, அப்போ எப்படி அதை நாம் சுலபமாக மேற்கொள்வது என்பதை பற்றிய குறிப்பு நான் தருகிறேன். இப்போது முதலாவது நாம் பாடத்தை பார்க்கலாம். இப்பொழுது இந்த எழுத்துக்கள் டிஹெச் அல்லது டிஹெச் என்ற எழுத்து சேரும்பொழுது என்ன உச்சரிப்பு உண்டாகிறது என்பதை முதலாவது பார்க்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். சரியா? இதில் கட்டம் கொடுத்துருக்குறேன். ரெண்டுத்துலேயுமே அதே தமிழ் எழுத்து தான். தா, தே, தி, தோ, து. என்ன தமிழில் அந்த உச்சரிப்புக்கு அந்த ஒரு எழுத்து தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆங்கிலத்தில் 2 விதமான உச்சரிப்பு வருகிறது. இது தா, இந்த பக்கம் இருக்குது தா. ஓகேவா? அந்த வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் இப்படியாக வாசிக்கிறேன். தா, தே, தி, தோ, து. ஓகேவா? இது தா, தே, தி, தோ, து. சரியா? இப்படி நான் வாசிக்கிறேன். நீங்களும் சொல்லணும். சரியா? இது தா, இது தா, இது தே, தே, தி, தி, தோ, தோ, து, து. இப்பொழுது இந்த டிஹெச் அது தெரியும் உங்களுக்கு. து. சரியா? இங்கே தா படித்தோம் இல்லையா? அந்த து உச்சரிப்பு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது பெரும்பாலும் நம்ம பெயர்களுக்கு, நம்ம இந்திய பெயர்களுக்கு, தமிழ் பெயர்னு கூட சொல்லலாம், இந்திய பெயர்களுக்கு, இந்திய வார்த்தைகளுக்கு அவற்றை ஆங்கிலத்தில் எழுதும்போது இந்த மாதிரியாக டிஹெச் போடுறோம். மற்றபடி ஆங்கிலத்தில் டிஹெச் உள்ள வார்த்தைகளை பார்ப்பது மிக 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 அபூர்வம். இப்போ இங்கே நான் வாசிக்கிறேன், நீங்கள் திருப்பி சொல்லணும். இது தா, மோ, தரன். சரியா? அந்த டிஹெச் வந்திருக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது த அப்படின்னு வந்திருக்கு. இது தா நெடில் எழுத்து, த குறில் எழுத்து. நம்ம தேவைக்கேற்றாற் போல் அது சில சந்தர்ப்பங்களில் குறிலாகவும் உச்சரிக்கப்படுகிறது, நெடிலாகவும் உச்சரிக்கப்படுகிறது. சரியா? ஏன் இங்கே இப்படி உச்சரிப்பு மாறுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த வார்த்தை, அந்த உச்சரிப்பு தெரிஞ்சாலே அதை அப்படியே மனசில் பதிய வச்சுக்கணும். ஓகேவா? அதுதான் ஒரு காரணம். சின்ன குழந்தைங்க சீக்கிரமாக கற்றுக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இது ஏன் அப்படி வருது அப்படிங்கிற கேள்வி அவங்க மனசில் இருக்காது. அந்த வார்த்தையை பார்க்குறாங்க, உச்சரிப்பை கற்றுக்குறாங்க, அப்படியே உள்ளே வாங்கிக்கிறாங்க. அது மாதிரி நம்ம பல சந்தேகங்கள் எழுகிறது அப்படின்னு நம்ம யோசிக்காமல் அந்த சந்தேகத்தெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு, முதலாவது கற்றுக் கொடுப்பது அப்படியே கற்றுக்கொள்ளுங்கள். அந்த சந்தேகத்துக்கு பதில் உங்களுக்கே கிடைக்கும். இதை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். தாமோதரன், தனம், தினகரன், தோனி. இது தூப் ஸ்டிக்ஸு. தூப் ஸ்டிக்ஸ்னால் ஊதுவத்தி, அகர்பத்தின்னு கூட சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது இந்த உச்சரிப்பு ஏன் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன்னா, இதே த அந்த உச்சரிப்பு, ஆனால் ஸ்பெல்லிங் டிஹெச் வருது. ஆங்கில வார்த்தைகள், சில வார்த்தைகள் அப்படி வருது. நான் வாசிக்கிறேன், நீங்கள் திருப்பி சொல்லுங்கள், அப்பொழுது உங்களுக்கு புரியும். இது திஸ்ஸு, இது திஸ்ஸு, இது திஸ்ஸு அப்படின்னு சொல்லக்கூடாது. டிஹெச் தானே இருக்குது. த அப்படின்ற உச்சரிப்பு வராது, அது த உச்சரிப்பு. திஸ், தட், தே, தீஸ், தோஸ். ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி டிஹெச் என்ற எழுத்துக்கள் சேர்ந்து சில வார்த்தைகளை தரேன்.
அதுக்கு என்ன உச்சரிப்பு? த உச்சரிப்பு தான். சரியா? இந்த வார்த்தைகள் நான் வாசிக்க திருப்பி வாசிங்க. டேங்க், தியேட்டர், திங்க், தேர்ஸ்ட். சரியா? அதே டிஹெச் தான் இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. இது இத்து. சரியா? இப்போ நிறைய நுணுக்கமான விஷயம் இருக்குதுன்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இன்னும் கூட அது மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நல்லா மாஸ்டர் பண்ணிடலாம். அதாவது அதில் திறமையானவர்களாக மாறிடலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்பொழுது அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். இதை பாருங்க. டபிள்யூ, அதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே உச்சரிப்பு தெரியும். இவ்வு. ஹெச், அது ஹ். ஓகேவா? அடுத்தது WH ரெண்டும் சேரும்போது என்ன ஆகுது? சில வார்த்தைகளில் ஹ்னு உச்சரிக்கப்படுகிறது, சில வார்த்தைகளில் இவ்வுன்னு உச்சரிக்கப்படுகிறது. ஏன்னா இங்கிலீஷில் வரும்போது சில வார்த்தைகளில் W சைலண்ட் ஆகிடுது, அமைதி எழுத்தாக மாறிடுது. சில வார்த்தைகளில் H சைலண்ட்டாக மாறிடுது. அதனால இந்த மாதிரி வருது. வார்த்தைகள் வாசிக்கும்போது நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க. சரியா? இங்கே WHக்கு ஹ் என்ற உச்சரிப்பு வரும் வார்த்தைகள். ஹூ. சரியா? அங்கே அந்த வ்ன்ற உச்சரிப்பே வராது. ஹூ. ஹோல். சரியா? இது ஹோல்னு சொல்லணும். சரியா? இதை ஓல்னு சொல்லக்கூடாது. ஹோல். ஹூம். சரியா? இன்னொரு வார்த்தை இருக்குது ஹோல்னு சொல்கிற வார்த்தை. நம்ம துவாரம் அப்படிங்கிறதுக்கு HOLE சொல்கிறோம் இல்லையா? அதுவும் ஹோல் தான். W வந்தாலும் அதுவும் ஹோல் தான். சரியா? அனைத்தும், எல்லாமே அப்படின்னு குறிக்கிறது இந்த வார்த்தை. அடுத்தது WHக்கு இவ் என்ற உச்சரிப்பு வருது. அதை பார்க்கலாம். சரியா? வேல். இங்கே H சைலண்ட் ஆயிடுச்சு. வேல். வாட், வென், வித், ஒயிட். ஓகேவா? அடுத்தது 3 எழுத்து வார்த்தைகள். சரியா? இந்த TCH அதை ஷ் அப்படின்னு சொல்லணும். இட்டும் இஷ்ஷும் சேர்ந்த மாதிரி. சில பேர் இட்டும் இச்சும் சேர்ந்து படிக்கிறாங்க, டிச்சு அப்படிங்கிற மாதிரி. அல்லது வெறும்னா இச்சுன்னு படிக்கிறாங்க. இங்கே உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இந்த வார்த்தையை சில பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே பேட்சுன்னு படிக்கிறாங்க அந்த இச்சு உச்சரிப்போட. சில பேர் இட்டும் இச்சும் சேர்த்து பேட்ச் அப்படின்றாங்க. ஆனால் அது இட்டு ஷ் வரணும் கடைசியில். நான் வாசித்து காட்டுறேன். பேட்ச், கேட்ச், லேட்ச், மேட்ச், வாட்ச். சரியா? அதுதான் நம்ம இந்தியர்கள் வாசிப்பதற்கும் ஆங்கிலேயர்கள் வாசிப்பதற்கும் வித்தியாசம். இப்படி நுணுக்கமான வித்தியாசங்கள்லாம் இருக்கும். சரியா? இதை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இட்டுக்கு பிறகு இஷ்ன்ற சவுண்டு வரணும். அடுத்தது இங்கே SHR. இந்த SHக்கு என்ன உச்சரிப்பு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இஷ்ன்ற உச்சரிப்பு. ஆர்ன்றது இர் அப்படிங்கிறது. அது ஆங்கிலத்தில் மென்மையாக உச்சரிக்கப்படுகிறது. இர் அப்படின்னு லேசாக உச்சரிக்கிறாங்க. அது அந்த உச்சரிப்புள்ள அந்த 3 எழுத்துக்கள் சேர்ந்த வார்த்தைகளை இங்கே பார்க்குறோம். இங்கெல்லாம் எதை பார்க்குறோம் அப்படின்னா, மெய்யெழுத்துக்கள் ஒன்றாக சேரும்போது உண்டாகிற ஓசைகள். 2 அல்லது 3 மெய்யெழுத்துக்கள் சேரும்போது உண்டாகிற அந்த உச்சரிப்புகளை பார்க்குறோம். சரியா? மெய்யெழுத்துன்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம்? கான்சோனன்ட் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? இதை நான் வாசிக்கிறேன். இது ஷ்ரப். சரியா? ஷ்ரப். இது ஷ்ரிங்க். ஓகேவா? அதெல்லாம் ஒரே உச்சரிப்பு மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மர்ஜ் பண்ணி உச்சரிக்கிறாங்க. அடுத்தது NTR. 3 சேர்ந்து வருது. 3 கான்சோனன்ட் லெட்டர்ஸ் சேர்ந்து வருது. இந்த வார்த்தைகள் அப்படி வருது. அது இன்னு, எண்ணுக்கு இன்னு, டீக்கு இட்டு, ஆருக்கு இரு. இந்த 3 உச்சரிப்பும் சேருது. அதுக்கு உதாரணம் என்ட்ரி. ஓகேவா? என்ட்ரி. கான்ட்ராக்ட். ஓகேவா? கான்ட்ராக்ட். இதை நீங்கள் உச்சரித்து பழகுங்க. அடுத்தது SPL. இந்த உச்சரிப்புகள் இது இஸ்ஸு, பு, இல்லு 3 சேர்ந்த மாதிரி உச்சரிக்கணும். ஸ்பில் அப்படின்ட்டு. சரியா? அந்த வார்த்தை ஒரு உதாரணம் ஸ்பிளாஷ். சரியா? ஸ்பிளாஷ். இப்போ ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டாலே போதும். பின்னால் இது போன்ற வார்த்தைகளை பார்க்கலாம். அடுத்தது MBR சேரும்போது ம்பு இரு. சரியா? ம்பு பு இரு. அப்போ எப்படி வருது? ம்புர் அப்படின்னு வருது. அம்ப்ரெலா. சரியா? அம்ப்ரெலா. அடுத்த பக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம்.
இப்போ இந்த பக்கத்தை பாருங்க, எம்பிடி சேருது இல்லையா? அப்போ நடுவில் இப்பு விட்டு போச்சு, அந்த சவுண்டு தேவையில்லை, அந்த உச்சரிப்பு மறைந்துருது. அடுத்தது இம்ட் அப்படின்னு படிக்கிறோம். இங்கே இந்த வார்த்தையில் இருக்கு பாருங்கள், எம்பிடி இதே மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போ இதை நம்ம எப்படி உச்சரிக்கிறோம்? டெம்ப்ட், அந்த பீன்ற உச்சரிப்பு வரதில்லை. அட்டெம்ப்ட், சிம்டம், ஓகேவா? டெம்ப்ட், அட்டெம்ப்ட், சிம்டம். அடுத்தது பாருங்க, எஸ்சிஆர், அது எஸ்ஸுக்கு ஸ், சிக்கு க்கு, இதுக்கு இரு. ஓகே, இப்போ பார்ப்போம், வார்த்தைகளை பார்ப்போம். இது ஸ்க்ரேப், ஸ்க்ரேப், ஸ்க்ராப், சரியா? பின்னால் ஈ வந்து அது ஸ்க்ரேப் ஆகிடுது. இது ஸ்க்ராப். ஸ்க்ரீம், ஸ்க்ரீன், ஸ்கிரிப்ட். அடுத்தது எஸ்பிஆர், இது சேரும்போது எப்படி சவுண்டு வருது? இஸ்ஸு இப்பு இரு, இது சேர்ந்த மாதிரி. வார்த்தைகளை படிக்கிறேன், நீங்களும் படிங்க. ஸ்ப்ரெயின், ஸ்ப்ரே, ஸ்ப்ரிண்ட், சரியா? ஸ்பு இரு சேர்ந்துடணும். ஸ்ப்ர், ஸ்ப்ரெயின், ஸ்ப்ரே, ஸ்ப்ரிண்ட். அடுத்தது இட்டு இரு, இது 3 சேருது, இங்கே போட்டிருக்கிறேன். வார்த்தைகள் ஸ்ட்ரெயின், சரியா? இட்டு இரு, ஸ்ட்ரெயின், ஸ்ட்ராப், ஸ்ட்ரோப், ஸ்ட்ரீக். அடுத்தது 4 எழுத்து சேர்ந்தது, 4மே மெய் எழுத்துக்கள், அதாவது கான்சோனல் லெட்டர்ஸ் ஒன்றா சேர்ந்துருக்கு, நடுவில் வவுலே இல்லாமல் சேர்ந்துருக்குது. அது எப்படி உச்சரிப்பு வருது? இங்குத்து, இந்த எண்ணும் ஜியும் சேர்ந்து இங்கா மாறிடுச்சு, டிஹெச் வந்து இத்தா மாறிடுச்சு, 2 எழுத்தில் முடிஞ்சு போச்சு, சரியா? இது எப்படி சொல்கிறோம்? இங்கு அப்படின்னு சொல்கிறோம், இங்கில் ஆரம்பித்து இத்தில் முடிக்கிறோம். சரி, வார்த்தைகளை பார்க்கலாம். லெங்க்த்து, ஸ்ட்ரெங்க்த்து, சரியா? அடுத்தது இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன், நிறைய பாடங்கள் இருக்குது, நிறைய கற்றுக்க வேண்டியிருக்குது, அல்லது நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டியிருக்கு, உங்கள் படிப்புக்கோ அல்லது இந்த மாதிரி இங்கிலீஷ் வாசிக்க கற்றுக்கிறதுக்கோ. நாங்கள் நிறைய வீடியோ பார்க்க வேண்டியிருக்கேன், அது மாதிரிலாம் நீங்கள் நினைக்கலாம், நிறைய கற்றுக்கணுமா அப்படின்ட்டு. அது நிறையா கற்றுக்கிறத எப்படி சுலபமாக்க முடியும்? அதுக்கு நமக்கு சின்ன கிளாஸ்லேயே ஒரு கதை சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன கதைன்னா, ஒரு காக்கா தாகமாக இருந்துச்சு, அது தண்ணி தேடி தேடி பார்த்துச்சு. அங்கே ஒரு கடைசியாக ஒரு கல் ஜாடி, கூஜா மாதிரி ஒரு ஜாடி இருந்தது உயரமாக. அதில் தண்ணி இருந்துச்சு, ஆனால் அடியில் இருந்துச்சு. காக்கா வந்து அந்த வாய் வழியாக, அந்த ஜாடியினுடைய வாய் வழியாக எட்டி பார்க்கும்போது அதால் எட்டி குடிக்க முடியல. அந்த காக்கா என்ன பண்ணுச்சு, ஒரு கூழாங்கல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு திரும்ப 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 முயற்சி செஞ்சு. அப்போ கூழாங்கல்லை போட 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 கொஞ்சம் கொஞ்சமாக அது எவ்வளோ கூழாங்கல் போட்டிருக்கும் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மேலே ஏறி வருது. அப்புறம் அந்த தண்ணியை காக்கா குடிச்சிட்டு சந்தோஷமாக போயிடுது. இதுதான் கதை. அது மாதிரி நிறைய இருந்தால் கூட நம்மளால் மொத்தமாக படிக்க முடியாது, கொஞ்சத்தை படிப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம், சரியா? கவலையே படாமல் பொறுமையாக படிப்போம். நம்மளால் முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற பயம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி கொஞ்சம் படிப்போம், நாளைக்கு மறுபடியும் படிப்போம், தொடர்ச்சியாக நம்ம படிச்சுட்ருப்போம். அப்போ எதுலேயுமே நம்ம சாதிக்க முடியும், படிப்பில் நல்லா இப்படி தான் சாதிக்க முடியும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி 18ஆம் வீடியோ. நம் கடந்த வீடியோவிலேயே 2 ஓசைகளை பார்த்தோம். இந்த பன், பேர்ன் அப்படிங்கிறத வாசிச்சிருப்போம், சரியா? அ என்ற ஓசை, அ அப்படிங்கிற ஓசை, சரியா? அதுக்கு இப்போ நம்பர் 1ன்னு போட்டு பன் இந்த வார்த்தை, அந்த 2 ஸ்லாஷ் இருக்குது பாருங்கள், இந்த சாய்வு கோடுகளுக்கு நடுவில் இந்த ஒரு சிம்பல் கொடுத்துருக்கோம். இது என்ன, இதை பார்த்த உடனே என்ன புரிஞ்சுக்கணும், இது அ அப்படிங்கிற இந்த சத்தம், சரியா? இது வந்து உங்களுக்கு சில டிக்ஷனரியில் இருக்கும். தமிழ் இல்லாமல் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி இருக்கு இல்லையா, ஆங்கிலத்துக்கு ஆங்கிலத்திலேயே அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான
டிக்ஷனரி, ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி போன்றவற்றில் இந்த மாதிரி சிம்பல் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் பக்கத்தில். இப்போ இந்த சாய்வு கோடுகளுக்குள்ளே வந்துட்டாலே அது உச்சரிப்பு எழுத்துக்கள் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். சரியா? நமக்கு ஆங்கிலத்தில் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எழுத்துக்கள் Z வரைக்கும் எழுத்துக்கள் இருக்குது. அது தவிர சில உச்சரிப்பு எழுத்துக்களை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா தப்பு இல்லாமல் ரொம்ப அழகாக ஆங்கிலத்தை வாசிக்க முடியும். சரியா? அப்போ நீங்கள் மற்றவர்களை விட ஆங்கில உச்சரிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும். அதற்காக தான் இந்த சிம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய சிம்பிள் படிக்கணுன்னா கஷ்டம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக இருக்குது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த சிம்பிள் என்னது? அ அப்படிங்கிறது. இது இங்கே இந்த வார்த்தைக்கு வந்திருக்குது. சரியா? இந்த சிம்பிள் உள்ள வார்த்தைக்கு உதாரணம் பன். ஓகேவா? இந்த அ அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பு. நம்ம தமிழில் நிதானமாக அ அப்படின்வோம். இது அ அப்படின்ட்டு. அடுத்தது இந்த ரெண்டுன்னு போட்டு இந்த வார்த்தை பேர்ன். இதில் உள்ள உச்சரிப்பு உயிரோசை என்ன அப்படின்னா அப்படிங்கிற உச்சரிப்பு. அதுக்கு இந்த சிம்பிள் ஒரு 3 மாதிரி போட்டு 2 புள்ளி, இது 3 கிடையாது, இதெல்லாம் சேர்த்து என்ன சிம்பிள் நமக்கு அது அப்படிங்கிற ஒரு ஓசையை குறிக்கிறது. சரியா? இந்த சவுண்டு உள்ள இந்த அப்படிங்கிற சவுண்டு உள்ள வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அதில் ஆர் என்ற எழுத்து இருக்குது. சரியா? ஆங்கிலத்தில் ஆர் என்ற எழுத்து இருக்குது பாருங்கள், அது எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ நான் வாசிக்க நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். இது உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும். இது ஃபர். சரியா? இதை ஃபர்ன்னு வாங்க, அப்படி சொல்லக்கூடாது. இது ஃபர், ஹர், பர், சர், பேர்டு, பேர்ன், ஏர்ன், ஃபேர்ம். சரியா? இங்கே ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க இந்த ஆர் என்ற உச்சரிப்பே இல்லையே அப்படின்ட்டு. அது அப்படியே கலந்துருது, மற்ற எழுத்துக்களோட கலந்து அது அப்படிங்கிற இந்த உச்சரிப்பாக மாறிடுது. அதனால் அந்த ஆர் உச்சரிக்க தேவையில்லை. அடுத்தது இந்த ரெண்டாவது ரோ. ஃபோன், கேர்ள், ஹர்ட். சரியா? இது தெளிவாக தெரியுதா? HURT. இது ஹர்ட். term, turn, verb, word, work, worm, birth. சரியா? BIRTH. burst, chur, curse, dirty, early, earth. சரியா? EARTH. first, learn, mercy, nurse, occur, pearl, shirt, skirt, third, urban, world, burden, church, circle. இப்பொழுது அடுத்த பக்கம். இப்பொழுது இந்த பக்கம் இது போவதற்கு முன்பதாக எப்படி நாம் படிக்கணும்னு ஒரு சின்ன குறிப்பை சொல்கிறேன். ஒருவேளை எனக்கு மைண்டு பல காரியங்களை யோசிச்சுட்டு இருக்குது, என்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியலை, இந்த படிக்கிறதுக்கு கவனம் செலுத்த முடியல, கவனச்சிதறல் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன சுலபமான வழி? இது ஸ்கூல் பாடமாக, பள்ளிக்கூட பாடமாக இருந்தாலும் சரி, காலேஜ் பாடமாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த மாதிரி படிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல கொஞ்சம் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கும். சரியா? ஒரே சத்தம் போடுற இடம் அல்லது ஒரு புகை மூட்டமாக இருக்கிற இடம்
ரொம்ப வெப்பமாக இருக்கிற இடம், 4 பேர் கத்திக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இடத்தை தவிர்த்து விட்டு கொஞ்சம் அமைதியான இடத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நான் இந்த பக்கத்துக்கு வரேன், வார்த்தைகளை வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்க. சர்க்கிட், இன்சர்ட், மர்டர், பர்சன், return, thirst, turkey, urgent, virgin, worthy, certain, kernel. சரியா? இந்த வார்த்தையில் ஆரே இல்லை, ஆனால் இருந்தாலும் அந்த உச்சரிப்பு. இது கலோனல் அப்படின்லாம் படிக்கிறாங்க, அது தப்பு. இது கர்னல், அதுதான் கரெக்டு. சரியா? சொல்லுங்க. கர்னல். கன்வெர்ட். இதில் கான்வெர்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் உண்டு. சரியா? இதே ஸ்பெல்லிங் தான் அதுக்கு. கர்டன், herself, journey, purpose, service, surface. சரியா? இது சர்ஃபேஸ் இல்லை, சர்ஃபிஸ். சரியா? சர்ஃபிஸ். சர்ஜரி, thirsty, version, worship, eternal. சரியா? இது ஆரம்பத்தில் ஈயில் இருந்தாலும் அதை ஈ அப்படின்ற உச்சரிப்பு தான் சொல்கிறோம். சரியா? ஐ வந்தால் தானே ஈ சொல்லணும் அப்படின்னு யோசிப்பீங்க. இது இட்டர்னல். அடுத்தது இன்டர்னல், பர்சனல், பர்ச்சேஸ். சரியா? ரிசர்ச், certainly, emergency, furniture, university. ஓகேவா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இது ஒரு முக்கியமான பாடம். இது 19வது பாடம், ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி. இந்த பாடத்தில் தமிழ் வார்த்தைகளை, தமிழ் பெயர்களை ஆங்கிலத்தில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோவில் மாத்திரம் இல்லை, அடுத்து வருகிற சில வீடியோக்கள்லையும் அதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த தமிழ் எழுத்துக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே கூட முன்பு உள்ள வீடியோக்களில் நான் அதை பற்றி கொடுத்துருக்கிறேன், பெரிய அட்டவணையாக கொடுத்துருக்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், இந்த மாதிரி விதிமுறைகளை இந்த தமிழ் எழுத்துக்கு இந்த ஆங்கில எழுத்துன்னு நீங்கள் சொல்லி கொடுத்துட்றீங்க, ஆனால் பல நேரங்களில் மாறுகிறது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த சந்தேகத்துக்கான விடையை நான் இந்த பாடத்தினுடைய இறுதியில் சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆகும், அதை விளக்கி சொல்லணுன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு பாடத்தை துவக்க வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருப்பார்கள். அதனால் முதலாவது பாடத்தை ஆரம்பிச்சிடுறேன். இப்போ இந்த அ என்ற தமிழ் எழுத்து ஏ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஆ என்ற நெடில் எழுத்து, அதாவது நீண்ட ஓசை உள்ளது, அதுவும் ஏ என்ற எழுத்தால் தான் குறிக்கப்படுகிறது. ஈ என்ற எழுத்து, அது ஐ என்ற எழுத்தாலே குறிக்கப்படுகிறது. ஈ என்ற எழுத்து 2 ஈயாலே குறிக்கப்படுகிறது. அடுத்தது உ என்ற ஓசை, அது யூ என்ற எழுத்தாலே குறிக்கப்படுகிறது. ஊ என்ற ஓசை 2 ஓவாலே குறிக்கப்படுகிறது. அடுத்து ஏ, அது ஈ என்ற எழுத்தாலே குறிக்கப்படுகிறது. அடுத்தது ஏ என்ற தமிழ் எழுத்து, அது ஏ அல்லது சில நேரங்களில் ஈ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஐ என்ற தமிழ் எழுத்து ஏஐ ஆலே குறிக்கப்படுகிறது. சில இடங்களில் அப்படியே ஐயே பயன்படுத்துகிறாங்க, ஏ இல்லாமல் வெறும் ஐ பயன்படுத்துகிறாங்க. ஓ என்ற எழுத்து ஆங்கிலத்தில் ஓவால் குறிக்கப்படுகிறது. ஓ என்ற நீண்ட ஓசை, அதாவது நெடில் ஓசை, அதுவும் ஆங்கிலத்தில் ஓ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அவு, இது மாதிரி ஏயு என்ற ஆங்கில எழுத்து வருகிறது. சில சந்தர்ப்பங்களில் ஏவி கூட பயன்படுத்துகிறாங்க.
இந்த OW பயன்படுத்தலாம். அக்கு என்ற எழுத்து AKH எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது. இப்போ நான் என்னென்ன வார்த்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்கள் சொல்லித்தரேன் அப்படிங்கிறது, என்ன விஷயத்தை சொல்லித்தரேன், அதை முதலாவது நம்ம கற்றுக்கொள்வோம். இப்போ இங்கே இந்த அ என்ற எழுத்தை முதலாவது பார்ப்போம். அது வரக்கூடிய வார்த்தை, அதாவது உயிரெழுத்துக்களை முதலாவது பார்த்துடுறோம். அது வரக்கூடிய வார்த்தை அரசன். அதில் அ வந்திருக்குது பாருங்கள். அப்போ ஆங்கிலத்தில் அது இப்படியாக எழுதப்படுகிறது, ARASAN. சரியா? இப்போ அரசன் சோப்புன்னு இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெல்லிங் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஆக்கு ஏ வந்துருச்சா? அடுத்தது அன்பு. அந்த அன்பு என்ற வார்த்தை அது தமிழ் பெயர் தான். அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? ANBU. அப்போ இந்த ஆக்கு ஏ என்ற எழுத்து வந்துருச்சு. அடுத்தது ஆசை தம்பி. ஓகேவா? ஆசை தம்பி. இதில் நிறைய எழுத்தாக இருக்குது, அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. இந்த ஆன்றதை மட்டும் பாருங்கள். அதுக்கு என்ன எழுத்து இங்கே கொடுத்துருக்கேன்? இங்கே ஏ பயன்படுகிறது. நீங்கள் அப்படிப்பட்ட பேர் உள்ளவங்களை பாருங்கள், அவங்க இங்கிலீஷில் இப்படி தான் எழுதியிருப்பாங்க. சரியா? நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தாலும், இன்டர்நெட்டில் தேடி பார்த்தாலும் கம்பெனி பெயர்கள்லாம் இந்த மாதிரி வந்திருக்கும். ஆசை தம்பி அண்ட் கம்பெனின்னு இருக்கும். அப்போ இந்த ஸ்பெல்லிங் போடுவாங்க. அடுத்தது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பெயர் ஆர்யா. அது ஆங்கிலத்தில் எப்படி எழுதப்படுகிறது? ARYA. அப்போ மற்றதெல்லாம் விட்டுருங்க. இந்த முதல்ல இந்த உயிரெழுத்தை மட்டும் பார்த்துட்டு வாங்க. இந்த ஆக்கு இங்கே ஏ கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஆசை தம்பியில் உள்ள ஆக்கும் இங்கே ஏ கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது இளமாறன் அப்படிங்கிற பேர் சில பேர் கேட்டிருப்பீங்க. இந்த ஈக்கு என்ன பயன்படுத்தப்படுகிறது? இங்கே ஈ தான் பயன்படுத்தப்படுகிறது, ஆங்கிலத்தில் ஈ. சரியா? அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இளங்கோ. இந்த இளங்கோல ஈக்கு ஐ பயன்படுத்தப்படுகிறது. சரியா? பெரும்பாலும் இதுதான் பயன்படுத்தப்படுகிறது. சில பேர் ஐக்கு பதிலாக ஈயும் போடுவாங்க. சரியா? ரெண்டு விதமான பெயர்களையும் நான் பார்த்துருக்குறேன். அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஒருத்தருக்கு சின்ன வயசில் என்ன பேர் வைக்கிறாங்களோ, என்ன ஸ்பெல்லிங் சர்டிஃபிகேட்டில் போடுறாங்களோ, அதுவே கண்டினியூ ஆகும். சரியா? அடுத்தது இன்பராஜ். இந்த ஈக்கு ஐ பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி இங்கே இசையரசி. ஆங்கிலத்தில் இந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. சரியா? ISAIARASI. சரியா? இசையரசி. அப்போ இதில் ஈக்கு ஐ பயன்படுத்தப்படுகிறது. சார், இதெல்லாம் எங்களுக்கு பிரிண்டட் ஃபார்மில் வேணும் அப்படின்னு சொன்னால் சில வீடியோக்கள் போட்ட பிறகு நாங்கள் அதை பிடிஎஃபாக போடுவோம். ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் ஒரு 14 வீடியோ, இது 19வது வீடியோ, 14 வீடியோ வரைக்கும் உள்ளது பிடிஎஃபாக போட்டுட்டோம். அது ஒரு வீடியோவில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு அதை பற்றி தகவல் கொடுத்துருக்குறோம். சரி, அடுத்தது இங்கே ஈஸ்வரன். இந்த ஈன்ற எழுத்து வரிசையாக பார்த்துட்டு வரோம் பாருங்கள். ஈன்ற எழுத்து அது உள்ள பேர் ஈஸ்வரன். அந்த ஈ எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது? இந்த ஈயால் தான் குறிக்கப்படுகிறது. இங்கே 2 ஈ கொடுத்துருக்குறோம். ஆனால் தமிழ் பெயர்களை எழுதும்போது நம்ம ஒரு ஈ தான் பயன்படுத்துகிறோம் பெரும்பாலும். சரி, அடுத்தது இங்கே பாருங்க, இது உலகநாதன். சரியா? பெரிய நிறைய ஸ்பெல்லிங் இருக்குது, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு பின்னால், இதெல்லாம் சொல்லித்தரேன். இப்போ இந்த உ என்ற எழுத்துக்கு ஆங்கிலத்தில் யூ பயன்படுகிறது. அடுத்தது உத்தமன். இந்த ஊக்கு இங்கே யூ தான் பயன்படுகிறது. சரியா? அடுத்தது அது மாதிரி ஊர்வசி. இந்த ஊக்கும் யூ தான் பயன்படுது. சரியா? நீங்கள் பாருங்கள், அவங்க பேர், அந்த பேர் உள்ளவங்கள்லாம் அவங்களுடைய நோட் புக்கில் இப்படி தான் பேர் எழுதியிருப்பாங்க. சரி, அடுத்தது ஆனால் இங்கே ஊட்டி அப்படிங்கிற ஊரினுடைய பெயர் 2 ஓவால் குறிக்கப்படுகிறது. நம்ம ஏற்கனவே விதிமுறைப்படி பார்த்துருக்கோம். ஊ என்ற எழுத்துக்கு 2 ஓ பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இங்கே ஒரே ஒரு யூ பயன்படுகிறது. இந்த இடத்துல இந்த ஊரை குறிப்பிடும்போது 2 ஓ பயன்படுகிறது. சரியா? அடுத்தது எழில். சரியா? எழில் எப்படி குறிப்பிடப்படுகிறது? இங்கே ஏ என்ற எழுத்து இ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. சரி, இதெல்லாம் நான் அப்புறம் பார்க்கலாம். அந்த அழியெல்லாம் அப்புறம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அடுத்தது இங்கே எத்திராஜ். அதில் ஏ என்ற எழுத்து இருக்குது. சரியா? வரிசையாக உயிரெழுத்தை பார்த்துட்ருக்கோம். அ ஆ இ ஊ வந்துருச்சு, ஏ வந்துருச்சு, இங்கேயும் ஏ தான். இதுலேயும்
இந்த ஏ என்ற தமிழ் எழுத்து ஈ என்ற ஆங்கில எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அடுத்தது ஏழுமலை, இது நெடில் எழுத்து இல்லையா, நீண்ட எழுத்து. ஆனால் அதற்கும் இதே ஈ தான் பயன்படுகிறது. ஓகேவா? அது மாதிரி ஏகாம்பரம், இந்த ஏக்கு ஆங்கிலத்தில் உள்ள ஈ பயன்படுகிறது. சரியா? அடுத்தது இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐஸ்வரி வேலன். ஐசரி வேலன். சரியா? இந்த ஐக்கு ஆங்கிலத்தில் ஐ பயன்படுகிறது. சரியா? சில நேரங்களில் ஏஒய் போடுவாங்க. ஐஸ்வர்யான்ற பேரில் அந்த ஐ வந்திருக்கு, அதுக்கு ஏஒய்யும் போடுவாங்க அல்லது ஐயும் போடுவாங்க சில பேர். ஓகே. அடுத்தது இந்த ஐயப்பன். ஐயப்பன்ற பேர், அந்த ஐ முதல் எழுத்து ஐ. சரியா? அப்போ ஐ என்ற ஆங்கில எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. சில பேருடைய பெயரை பார்க்கும்போது ஏஐ அப்படின்னு ஏஒய்ன்னு வரும். சாரி. அப்போ நீங்கள் வேணால் ஒன்று பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், இன்டர்நெட் எடுத்து அந்த சர்ச் இருக்கு இல்லையா, கூகுள் சர்ச்சில் இந்த பேரை அடித்து பாருங்கள். அந்த மாதிரி பேர் உள்ள கம்பெனியெல்லாம் வரும். சரியா? அடுத்தது இதை அடித்து பாருங்கள், அது மாதிரியும் வரும். ஏன்னா சில பேர் இப்படி பேரை அவங்க ஸ்பெல்லிங்கை போட்டிருப்பாங்க, சின்ன வயசுலேருந்து அப்படி எழுதியிருப்பாங்க. சில பேர் இப்படி எழுதிட்டுருப்பாங்க. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன காரணம்னா, இந்த ஐயப்பன்றது நம்ம தமிழ்நாட்டு பேர். சரியா? அது ஆங்கிலேயர்களுக்கு தெரியாத பேர். அதனால நம்ம தமிழில் தான் எழுதப்பட்டது. இப்போ நம்ம ஆங்கிலத்தில் எழுத ஆரம்பிக்கும்போது அதே மாதிரி உச்சரிப்புள்ள எழுத்துக்களை தேடி இவர்கள் எழுதும்போது சில பேர் இது கரெக்டுன்னு வச்சுக்கிட்டாங்க, இது சில பேர் இது கரெக்டுன்னு வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது இங்கே ஒண்டிப்புதூர். சரியா? இது இப்படி ஒரு ஊர் இருக்குது, கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி. அப்போ இந்த ஒண்டிப்புதூர், அதில் ஓ என்ற தமிழ் எழுத்து ஆங்கிலத்தில் ஓ என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. அதே மாதிரி ஓட்டேரி, சென்னையிலே இருக்குது ஓட்டேரி. இதில் ஓ என்ற தமிழ், அதாவது நெடில் எழுத்து, இங்கே ஆங்கிலத்தில் ஓ என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. அது மாதிரி ஓடைப்பட்டி, அந்த ஓவும் இங்கே ஓவால் தான் குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது ஔவையார். இந்த ஔவையார் இங்கே ஏவி என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. இந்த வைன்றது இது விஏஐ அப்படி வரும். சரியா? அப்போ இந்த பெயர்களை மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை திரும்ப போட்டு பார்த்துக்கோங்க. சரியா? இந்த எழுத்தெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த முதல் எழுத்துக்களை மாத்திரம், அந்த உயிரெழுத்தை மாத்திரம் பார்த்துட்டு வாங்க. சரியா? இப்போ உங்களுக்கு சந்தேகம் வருகிறது, நான் எழுத்து கூட்டினா கூட சரியாக வரமாட்டேங்குது அப்படின்ட்டு. நீங்கள் இது மாதிரி கட்டம் போட்டு விதிமுறை சொல்லி கொடுத்துட்டீங்க, ஆனால் பல வார்த்தைகள் அப்படி மாறுது அப்படின்னு சொல்கிறீங்க. சரியா? அதுதான் உங்களுடைய சந்தேகம். எது கற்றுக்கொண்டாலும் நமக்கு சந்தேகம் வரும். சரியா? ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு நம்முடைய அருமையான ஜனாதிபதியாக இருந்த, சயின்டிஸ்டாக இருந்த அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் சொன்னதில் முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் கனவு காணுங்க அப்படிங்கிறார். அப்போ அவர் முக்கியமாக எதை பற்றி சொல்கிறாரு, நீங்கள் சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்லலை, அல்லது நீங்கள் சந்தேகங்களை கேட்டு பாருங்க அப்படின்னும் சொல்லலை. இப்போ அவருக்கு சின்ன வயசுலே ஏதாவது ஒன்று புதுசாக தெரிஞ்சுக்கிட்டால் அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை அதிகமாக உண்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி உண்டு. சரியா? வயசாக வயசாக அந்த ஆர்வம் குறைஞ்சி போயிடுது. அப்போ அந்த கற்றுக்கணுன்ற ஆர்வம் அவருக்கு பயங்கரமாக வருது. அப்போ அடுத்தடுத்து வளர வளர அவருடைய மனதிலும் சந்தேகம் வந்திருக்கும், சிந்தனை வந்திருக்கும். ஆனால் அதையும் தாண்டி கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு உள்வாங்கிட்டார். அதுக்கு பிறகு தான் ஒரு காலகட்டத்தில் 10ஆம் வகுப்பு அதுக்கு மேற்கொண்டு இப்போ +1 +2 இருக்குது. அப்போ பியூசி இருந்தது. சரியா? 11ஆம் வகுப்பு பியூசி. அந்த காலகட்டத்தில் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகத்தில் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கும் போது ஆசிரியர் அவருக்கு உதவி செய்கிறார், சந்தேகங்களுக்கு பதில் சொல்கிறார். அப்படி இருந்தாலும் கூட அவருடைய மனதில் ஏராளமான சந்தேகம் வந்திருக்கும். சரியா? ஒரு 20-30 சந்தேகம் வரும்போது அவருக்கு ஒரு 10-15 சந்தேகத்துக்கு தான் விடையே கிடச்சிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் தெரிஞ்சுக்குவேன், என்றைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுக்குவேன் சந்தேகத்துக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தார், மனதுக்குள்ளே உள் வாங்கிட்டார். அது மாதிரி என்ன ஆங்கில வார்த்தைக்கு என்ன தமிழ், அல்லது என்ன உச்சரிப்பு வருது, என்ன வார்த்தையை சொல்கிறேன் நான் இங்கிலீஷில், இதெல்லாம் பெயர்கள். சில ஆங்கில வார்த்தைகளே இருக்குது, அந்த வார்த்தைகளுக்கு நான் என்ன உச்சரிப்பு சொல்கிறேன்
அதை நீங்கள் மனசுக்குள்ளே உள் வாங்கிக்கோங்க. இந்த சந்தேகங்களை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இந்த பாடங்களை அடுத்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. ஐயோ நான் என்னால் படிக்க முடியாது அப்படின்னு நம்ம பயப்படக்கூடாது. சரியா? தைரியமாக இருக்கணும். அப்போ என்றைக்குமே நான் சாதிச்சு காட்டுவேன், ஒரு நாளைக்கு சாதிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரணும். கற்றுக்கணுன்ற ஆசை நமக்குள்ளே வரணும். ஓகேவா? அப்போ நம்ம சோர்வில்லாமல் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வெற்றி பெற போகிறோம். சரியா? அதனால் அது மாத்திரம் இல்லை, இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாருக்குமே எழக்கூடியது தான். அதற்கான விடைகள் இன்னும் வரும் வீடியோக்களில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மிக மிக நன்றி. அதுபோல் லைக் கொடுத்தவர்கள், ஷேர் செய்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.